Become an employable engineer. Chennai Institute of Technology, one among the top 5 engineering colleges in Tamil Nadu in academic results. The best industry-connected institute with world-class research centers. Placement training starts from day 1. Chennai Institute of Technology, Engineering Engineers. Counseling code 1399. Become the futuristic engineer at Sri Ishwa. Sri Ishwa College of Engineering and Autonomous Institution, Kinathakadavu, Coimbatore. Courses offered: UG, BE Computer Science and Engineering, BE Computer and Communication Engineering, BE Electronics and Communication Engineering, BE Electrical and Electronics Engineering, BE Mechanical Engineering, BTech Artificial Intelligence and Data Science, BTech Computer Science and Business Systems, BTech Information Technology. We also provide PG courses like ME VLSI Design, ME Computer Science and Engineering, ME Engineering Design. Counseling code 2739. For more details and admission, please visit www.acce.ac.in or contact 73736 17171. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்து தமிழ் நாளிதழ் மற்றும் அமிர்தா விஸ்வ வித்யாபீடம் இணைந்து வழங்கும் உயர்வுக்கு உயர்கல்வி இணையவழி நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் சவிதா இன்ஜினியரிங் காலேஜ், சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி மற்றும் ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இன்னைக்கு பள்ளிக்கூடங்கள்ல படித்துக் கொண்டிருக்கும் மாணவர்களுக்கு ஒரு 10ஆம் வகுப்பை தாண்டும் பொழுது ஒரு சின்ன ஸ்பீட் பிரேக்கர் வரும். அடுத்து என்ன படிக்கலாம், ஏன்னா சில குரூப்ஸ் இருக்கும் பள்ளிக்கூடங்கள்ல. அது கம்ப்யூட்டர் சயின்ஸ், மேத்தமேட்டிக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி,
அல்லது பியூர் சயின்ஸ், இல்ல காமர்ஸ், இல்ல ஹிஸ்டரி, இது போன்ற சில குரூப் ஒரு 3 to 5 சாய்ஸ் இருக்கும். அதுல அவங்களுக்கு பிடித்தமானது, அவங்களுக்கு எது நல்லா வரக்கூடியதுன்ற அடிப்படையில தேர்ந்தெடுப்பாங்க. அதுக்கப்புறம் +2 முடிச்ச அப்புறம் தான் வந்து லைஃபோட ரியல் டேர்னிங் பாயிண்ட் இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா நூற்றுக்கணக்கான படிப்புகள், அதுக்கான ஆயிரக்கணக்கான வாய்ப்புகள் அப்படின்னு வந்து அது விரியுது. சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை பார்த்தோம்னா அதுலயுமே வந்து கொஞ்சம் சாய்ஸஸ் தான் இருந்தது. ஒரு மெடிசன் அல்லது இன்ஜினியரிங் எடுக்கலாம்னு சில பேர் நினைப்பாங்க, இல்ல சயின்ஸ் அண்ட் ஆர்ட்ஸ் குரூப் போலாம்னு நினைப்பாங்க, அல்லது வந்து சிஏ காமர்ஸ் குரூப் இப்படி யோசிப்பாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கும் பொழுது, இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது கூட புதுசா ஒரு துறை தோன்றலாம் அப்படின்ற அளவுக்கு வந்து வளர்ச்சி ஏற்பட்டு கொண்டே இருக்கு. கல்வி புலத்திலும் அதுக்கேற்றாற் போல புதிய புதிய துறைகள் வந்து நாளுக்கு நாள் வந்து கொண்டே இருக்கின்றன. இவை அனைத்தையும் சரியான நேரத்தில் சரியான விதத்தில் நம்மளுடைய உயர்கல்விக்கு எத்தனைக்கும் மாணவர்களுக்கு கொண்டு சேர்க்கும் எண்ணத்தில் உருவாக்கப்பட்டதுதான் உயர்வுக்கு உயர்கல்வி நிகழ்ச்சி. இதை கடந்த சில ஆண்டுகளாகவே நாங்கள் மிக சிறப்பாக நடத்தி வந்தோம். அதுவும் வந்து நேரடியாக வெவ்வேறு ஊர்களுக்கு சென்று மாணவர்களை கல்வி நிபுணர்களுடன், துறைசார் வல்லுநர்களுடன் சேர்ந்து சந்தித்து அவர்களுக்கான உயர்கல்வி வழிகாட்டுதலை வழங்கி வந்தோம். இப்படி வந்து கிட்டத்தட்ட 20,000 மாணவர்களுக்கு கடந்த சில ஆண்டுகளில் நாங்கள் வழிகாட்டுதலை கொடுத்திருக்கிறோம் என்பதில் எங்களுக்கு மகிழ்ச்சியும் பெருமிதமும் கூட. கரோனா காலம் வந்து ஒரு சின்ன இடர்பாடாக ஆச்சு. ஏன்னா யாருமே எங்கேயுமே நகர முடியாது. பள்ளிக்கூடங்கள், உயர்கல்வி கூடங்கள் அனைத்துமே மூடப்பட்டன. இந்த காலகட்டத்தில் என்ன செய்யலாம் என்று நாங்கள் யோசிக்கும் பொழுது வெபினார் தொழில்நுட்ப வழியை நாங்கள் கையில் எடுத்தோம். கடந்த ஆண்டுமே வந்து பல மாணவர்கள், ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு வெபினார் மூலமாக உயர்வுக்கு உயர்கல்வி நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடத்தப்பட்டது. எல்லா துறைகளும் அதில் அறிமுகப்படுத்தப்பட்டன. அதற்கு வந்து ஃபீல்ட் எக்ஸ்பர்ட்ஸ், சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்ஸ்னு எல்லாருமே நாங்க அழைச்சு வந்து நம்மளுடைய மாணவர்களுக்கு வழிகாட்டுதலை கொடுத்தோம். அந்த வகையில இன்னைக்கு கிளவுட் கம்ப்யூட்டிங் அண்ட் சைபர் செக்யூரிட்டி பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதற்கு நமக்கு வந்திருக்கக்கூடிய சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்ஸ் அண்ட் ஃபீல்ட் எக்ஸ்பர்ட்ஸை முதல்ல வரவேற்றுலாம். சென்னையில் உள்ள சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் துறை தலைவர் மற்றும் பேராசிரியர் டாக்டர் நாகப்பன் கோவிந்தராஜன் அவர்கள். அடுத்து சென்னை கிளஸ்ட்ரெக்ஸ் டேட்டா பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் நிறுவனர் திரு வி வெங்கட்ரமணி அவர்கள். சென்னையில் உள்ள சிடிஎஸ் நிறுவனத்தின் சீனியர் டைரக்டர் திரு ஸ்ரீகாந்த் வலுத்தூர் அவர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் இந்த வரிசைப்படிதான் ஒவ்வொருவரும் பேச இருக்கிறார்கள். கிளவுட் கம்ப்யூட்டிங் அண்ட் சைபர் செக்யூரிட்டி அப்படின்ற இந்த துறை வந்து நம்ம ஏன் பேசுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, கொஞ்சம் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து நம்ம ஒரு சினிமா பார்க்கணும், இல்ல ஒரு மியூசிக் கேட்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், சிடி, விசிடி, டிவிடி, பென் டிரைவ் இந்த மாதிரி வந்து அந்த ஃபார்ம்ல கேட்டுட்டு இருந்தோம். அதுக்கு முன்னாடி போனா வந்து கேசட்ஸ்ல கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம போகலாம். இன்னைக்கு நம்ம யோசிச்சோம்னா நம்ம ஹார்ட் டிஸ்க், ஒரு ஹார்ட் டிரைவை யூஸ் பண்ணி இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி நம்ம வச்சு கேட்கிறோமான்னு பார்த்தா இல்ல. எல்லாமே வந்து இன்டர்நெட்ல எப்பவுமே அவைலபிளா இருக்கு. ஒரு பாடல் ஆகட்டும், இல்ல சினிமா ஆகட்டும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூடியூப், நெட்ஃபிளிக்ஸ், இல்ல ஸ்பாட்டிஃபை ஆப், இது மாதிரி வெவ்வேறு வடிவங்கள் நம்ம எல்லாத்தையுமே வந்து எப்படி நம்மளால கேட்க முடியுது அப்படின்னு யோசிச்சிருக்கோமா? இதுக்கு பின்னாடி வந்து மிக முக்கியமான ஒரு தொழில்நுட்பம் வந்து கிளவுட் கம்ப்யூட்டிங் தொழில்நுட்பம் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த மாதிரி தொழில்நுட்பம் வளர வளர அது சார்ந்த நமக்கு சில பாதுகாப்பு அம்சங்கள் அவசியப்படுவதும் வந்து ரொம்ப அதிகமாகுது. ஸோ இது ரெண்டுத்தையும் தான் இன்னைக்கு நமக்கு ரொம்ப விரிவாகவும் தெளிவாகவும் எளிமையாகவும் சொல்றதுக்காக நமக்கு வந்திருக்காங்க. முதலாவதாக நம்மிடையே பேசவிருப்பவர் டாக்டர் நாகப்பன் கோவிந்தராஜன் அவர்கள். இவர் சென்னையில் உள்ள சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் உடைய கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் துறை தலைவர் மற்றும் பேராசிரியர். 19 ஆண்டுகள் ஆசிரியர் பணி அனுபவம் மிக்கவர். பல நாடுகளை சேர்ந்த மாணவர்கள் வந்து இவர்கிட்ட படிச்சிருக்காங்கன்றது வந்து, ஏன்னா கேட்டரிங் டு எவ்ரிபடிஸ் நீட்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? வெவ்வேறு துறை, வெவ்வேறு நாடு அப்படின்ற புலத்துல சேர்ந்து வந்திருக்கவங்களுக்கு ஏத்த மாதிரி சொல்லி கொடுத்த அழகான அனுபவத்தை வந்து கொண்டு அவர் இருக்கிறார். அண்ணா பல்கலைக்கழகத்தில் டாக்டரேட் பட்டம் பெற்றவர். நம்ம கொஞ்ச நாளுக்கு முன்னாடி C++, ஜாவா அதெல்லாம் சொன்னோம்னா, இன்னைக்கு பைத்தன், அந்த பைத்தன்ற லாங்குவேஜ்ல, கம்ப்யூட்டர் லாங்குவேஜ்ல இவர் சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட். அது மட்டும் இல்லாம டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ஸ், ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ், ரியல் டைம் சிஸ்டம்ஸ், நெட்வொர்க் ப்ரோட்டோகால் செக்யூரிட்டி அண்ட் மேனேஜ்மெண்ட், கிராஃபிக்ஸ் அண்ட் மல்டிமீடியா, தியரி ஆஃப் கம்ப்யூட்டேஷன்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு இவருடைய ஏரியா ஆஃப் எக்ஸ்பர்டைஸ்ன்றதை வந்து நம்ம அடுக்கிக்கிட்டே போகலாம்.
இந்திய அரசு கொண்டு வந்த ஆண்ட்ராய்டு பேஸ்ட் ஆகாஷ் டேப்லெட் கம்ப்யூட்டர் நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அதுல 16 ப்ராஜெக்ட்ஸ் வந்து இவர் செஞ்சிருக்காரு. மத்திய அரசின் மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அஃபேர்ஸ்ல வந்து பாம்பே மற்றும் கேரக்பூர்ல இருக்கக்கூடிய ஐஐடியிலையும் வந்து முக்கியமான ப்ராஜெக்ட்ஸ் வந்து சேர்ந்து செஞ்சிருக்காரு. தொடர்ந்து 8 ஆண்டுகளுக்கு இவருக்கு நல்லாசிரியர் விருது வழங்கப்பட்டிருக்கிறது. அதுவே வந்து அவருக்கான சான்று, அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கான சான்று. இது தவிர பிரான்ஸ் பார்ட்னர் விருது வந்து இன்ஃபோசிஸ் நிறுவனத்திடம் விருது வாங்கியிருக்கார். இவருடைய சவிதா இன்ஜினியரிங் கல்லூரியை வந்து ஜுவல் ஆஃப் சவிதா அப்படின்னு அவரை கொண்டாடி இருக்கிறாங்க. இவருடைய கண்டுபிடிப்புகள் 2 பேட்டன்ட் ரைட்ஸ் வாங்கியிருக்கு மற்றும் டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ஸ் அப்படின்ற தலைப்புல ஒரு புத்தகமே எழுதியிருக்கிறார். So we have got a subject expert with us. So happy to invite Dr. Nagappan to deliver his speech. Sir, unga mic off la irukku. Thank you, Sujitra ma'am. Thanks for the nice introduction. Hi, everybody. On behalf of Savita Engineering College, I welcome you all to the session on Uyarvukku Uyar Kalvi by Hindu Tamil Disai. So, cloud computing and cyber security. இதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். Let me share my screen. Is my screen visible? Yes, sir. Is my screen visible, ma'am? Yes, sir. It's visible, sir. Thank you. Thank you, sir. Cloud computing and cyber security. இன்னைக்கு நான் ஒன்றும் பெரிய கிளாஸ் எடுக்க போறதில்லை உங்களுக்கு, பட் ஐ எம் கோயிங் டு டாக் அபவுட் த நீட் ஃபார் கிளவுட் கம்ப்யூட்டிங், அதை எப்படி டெப்ளாய் பண்ணுறது, நீட் ஃபார் சைபர் செக்யூரிட்டி, அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், as well as அதில் இருக்கிற சைபர் செக்யூரிட்டி சேஃப்டி டிப்ஸ் சிலது கொடுத்து இதை எங்கே லேர்ன் பண்ணலாம், எப்படி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்கிறத பற்றி தான் பேசுகிறோம். ரைட், இது என்ன சார் கிளவுட் கம்ப்யூட்டிங்? பழைய காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் எவ்வளோ பெரிய ஐடி கம்பெனியாக இருந்தாலும் சின்ன கம்பெனியாக இருந்தாலும் சர்வர் ரூம்னு ஒன்று தேவைப்பட்டது. ரைட், சர்வர் ரூமில் என்ன இருக்கும்? டேட்டாபேஸ் சர்வர், உங்கள் டேட்டாலாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் சர்வர் தேவைப்படலாம், ஒரு நெட்வொர்க்கிங், இந்த மாதிரி ஒயர்ஸ் அங்கங்கே கிடக்கும், ஃபயர்வால், ரவுட்டர்ங்கிற ஹார்ட்வேர், மோடம், ஸ்விட்சஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வித் ஹை ஸ்பீட் இன்டர்நெட் கனெக்டிவிட்டி, மெயின்டெனன்ஸ் இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க. இப்படி தான் இருந்தது ஐடி கம்பெனிஸ். இப்படி இருந்த ஐடி கம்பெனியோட சர்வர் ரூமை இந்த மாதிரி மாற்றி வித் லாட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இதில் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் குறைச்சு எவ்வளோ கம்மியான செலவில் இந்த மாதிரி தனித்தனியாக ஒவ்வொரு விஷயமும் எவ்வளோ அழகாக வைக்க முடியுமோ அந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணதுக்கு யூஸ் ஆகிறது தான் கிளவுட் கம்ப்யூட்டிங். ஓகே, இன்னும் புரியல சார்? ஃபைன். டேட்டா சென்டர் அப்படின்னு ஒன்று தேவைப்பட்டது. இப்போ டேட்டா சென்டருங்கிற இடத்துல இஃப் யூ வாண்ட் டு run a project or run a computing company, then you may require to purchase, install hardware. என்ன தேவையோ அதெல்லாம் வாங்கி இன்ஸ்டால் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ விர்ச்சுவலைசேஷன் பண்ண வேண்டியிருக்கும், இல்லாததை இருக்கிற மாதிரி காமிக்க வேண்டியிருக்கும். இன்ஸ்டாலிங் த ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ரிக்வயர்ட் அப்ளிகேஷன்ஸ் என்னென்ன வேணுமோ அதெல்லாம் வாங்கி இன்ஸ்டால் பண்ண வேண்டியிருக்கும். செட்டிங் அப் த நெட்வொர்க் பண்ண வேண்டியிருக்கும். கான்ஃபிகரிங் த ஃபயர்வால் அண்ட் செட்டிங் அப் த ஸ்டோரேஜ் ஆஃப் டேட்டா. இது எல்லாமே பண்ண வேண்டிய விஷயங்கள் டேட்டா சென்டரில் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இந்த மாதிரி ஒரு டேட்டா சென்டர் இல்லாமல் கிளவுட் கம்ப்யூட்டிங் வந்ததுக்கப்புறம் அது ஒரு ஆல்டர்னேட்டாக இது எல்லாத்தையும் பார்த்துக்கிறதுக்கு நான் பார்த்துக்கிறேன். we will take care of that one, you need not worry about it, you take care of only production அப்படின்னு கொண்டு வந்தது தான் கிளவுட் கம்ப்யூட்டிங். இன்னும் புரியல சார்? இந்த மாதிரி தான் இருக்கு நீங்க சொல்றது. நான் வந்து ஜிமெயில் யூஸ் பண்றேன், அப்போ நீங்க கிளவுட் கம்ப்யூட்டிங் யூஸ் பண்றீங்க.
நீங்க வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல படம் பார்க்குறேன், அப்போ நீங்க கிளவுட் கம்ப்யூட்டிங் யூஸ் பண்றீங்க. சுஜித்ரா மேம் சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தருமே கிளவுட் கம்ப்யூட்டிங்கை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும், ரைட்? அப்போ கிளவுட் கம்ப்யூட்டிங்னா என்ன சார்? ஸ்டோர், மேனேஜ், ப்ராசஸ் அண்ட் ஆக்சஸ் த டேட்டா ஓவர் ரிமோட் சர்வர்ஸ் ஆன் இன்டர்நெட். லோக்கல் சர்வர்ல என்னோட ஹார்ட் டிரைவ்ல என் சிஸ்டத்துல என் போன்ல வச்சுக்கிறேன்னு இல்லாம உங்க டேட்டாவை வேற இடத்துல வைக்க ஆரம்பிக்கும் போதே அது கிளவுட் கம்ப்யூட்டிங் தான். அது டேட்டா மட்டும் இல்ல, எந்த விஷயமா இருந்தாலும் அதை கம்யூனிகேட் பண்றதுக்கும், அது சாஃப்ட்வேரா இருக்கலாம் இல்ல ஒரு ஹார்ட்வேரா கூட இருக்கலாம், அது எல்லாத்தையுமே உங்களுக்கு ஃப்ரீயா, அது எல்லாத்தையுமே உங்களுக்கு பெய்டு பேசிஸ்ல வேண்டிய மாதிரி வேண்டிய டைம்ல கொடுக்க ஆரம்பிச்சதுக்கு பேரு கிளவுட் கம்ப்யூட்டிங். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க என்ன டிவைஸ் வேணாலும் வச்சிருக்கலாம், அதை டெஸ்க்டாப்ல இருந்து அக்சஸ் பண்ணலாம், சர்வரோட கனெக்ட் பண்ணிருக்கலாம், லேப்டாப்ல இருந்து கனெக்ட் பண்ணலாம், ஸ்மார்ட் போன்ல போகலாம், டேப்லெட்ல வரலாம். எதுவா இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஹார்ட்வேர், ஒரு நெட்வொர்க், ஒரு பிளாக், ஒரு ஸ்டோரேஜ் டிவைசஸ் வேணும்னா அது எல்லாமே உங்களுக்கு கிளவுட்ல கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி உங்க டெவலப்மெண்ட் சாஃப்ட்வேர், இப்போ ப்ராஜெக்ட் டெவலப் பண்றாங்க, அந்த டெவலப் பண்ற சாஃப்ட்வேர் நான் தனியா காசு போட்டு வாங்கி தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ப்ராப்ளம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறேன், அந்த கம்பெனி இன்னும் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் ஒரு 5 வருஷத்துல எவ்வளோ பேருக்கு அந்த கம்பெனியோட வெப்சைட்டை அக்சஸ் பண்ண வருவாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, நான் ஒரு 5000 மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்றேன்னா, இல்லை ஒரு நாளைக்கு 5000 ஹிட்ஸ் வரும் அந்த வெப்சைட்டுக்கு அப்படின்னு சொல்லும்போது அதுக்கேற்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணி டெவலப் பண்ணுவேன். மேபி என்னோட நல்ல காலம் 2 இயர்ஸ்லயே எனக்கு 5000ஓட 10,000 20,000 அப்படி ஹிட்ஸ் வந்ததுன்னா, அப்போ நான் இன்வெஸ்ட் பண்ண ஹார்ட்வேர், அதுக்கான செலவு எல்லாமே வேஸ்ட். அப்போ நான் அதை திரும்ப புதுசாக தான் மாற்றி இம்ப்ரூவ் பண்ணணும். இவ்வளோ செலவு பண்ணுறதுக்கு பதிலாக வாட் வி ஆர் பிளானிங் இன் கிளவுட் கம்ப்யூட்டிங் இஸ் லைக், கிளவுட் கம்ப்யூட்டிங் ப்ரொவைடர்ஸ் என்ன பண்ணுறாங்க, உங்களுக்கு வேண்டிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் அவங்களே வாங்கி வச்சிருப்பாங்க வாடகைக்கு கொடுக்குற மாதிரி. உங்கள் ப்ராஜெக்ட் டெவலப் பண்ண வேண்டிய சாஃப்ட்வேர்ஸ் அதை பர்மனெண்ட்டாக ஒரே ஒரு தடவை யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு ப்ராடக்டை நான் வாங்க முடியாது. அப்போ என்ன பண்ணலாம், இது வாடகை சைக்கிள் எடுக்கிற மாதிரி யூ கேன் கெட் இட் whenever required, wherever required for the payment. ஸோ அந்த மாதிரி பிளாட்ஃபார்ம், அதே மாதிரி பர்டிகுலர் சாஃப்ட்வேர்ஸும் கூட தனியாகவே கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் இந்த யூடியூபை யூஸ் பண்ணிக்க போகிறேன், கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் இந்த மெயில் யூஸ் பண்ணிக்கிறேன், இந்த ஸ்பேஸை யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கொடுக்கலாம். ஸோ சாஃப்ட்வேர் இஸ் ப்ரொவைடட் ஃபார் பர்டிகுலர் டைம், பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் டைம், அண்ட் பிளாட்ஃபார்ம் ஃபார் டெவலப்மெண்ட் சாஃப்ட்வேர், டெவலப்மெண்ட் சாஃப்ட்வேர் எல்லாமே ஆஸ் வெல் ஆஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல போனால், ஈவன் இஃப் யூ திங்க் கிளவுடை வச்சு என்னெல்லாம் பண்ண முடியும், டெலிவரி ஆஃப் சாஃப்ட்வேர் ஆன் டிமாண்ட் பண்ண முடியும், டேட்டா அனலைஸ் பண்ணுற சாஃப்ட்வேர் அதுலேயே இருக்கலாம், ஸ்ட்ரீமிங் ஆஃப் வீடியோ அண்ட் ஆடியோ பண்ண முடியும், இன்னும் எவ்வளோ பண்ண முடியும். லெட் அஸ் see what else and how it is going to be supportive. ஸோ கிளவுட் கம்ப்யூட்டிங்கோட அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, காஸ்ட் வைஸ் ரொம்ப கம்மியாகுது, ஸ்பீட் வைஸ் ரொம்ப குயிக்காக இருக்கும். நீங்கள் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணி அதை ப்ரொக்யூர் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு இருக்க தேவையில்லை, ஃபியூ கிளிக்ஸில் உங்களுக்கு எல்லாமே கிடைச்சிடும், ரிசோர்ஸஸ் கிடைக்கும். ஆஸ் வெல் ஆஸ் ஸ்கேலபிலிட்டி, திடீர்னு நிறைய பேர் உங்கள் சர்வர் ஆக்சஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் யூ கேன் இன்க்ரீஸ் இட், ஜஸ்ட் பே பண்ணிங்கன்னா யூ ஆர் கோயிங் டு கெட் மோர் ஆக்சஸ். ஸோ ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும், குயிக்காக நிறைய விஷயங்கள் பண்ண முடியும், அண்ட் ரிலையபிலிட்டி செக்யூராகவும் இருக்கும். உங்கள் டேட்டா உங்கள் இடத்துல இருக்கிறத விட கிளவுட்ல இருக்கும்போது செக்யூரா இருக்கும். ஸோ யூ சேவ் மணி, டேட்டா அண்ட் டைம். இப்போ கிளவுட்ல இட் இஸ் பீங் ஸ்பிளிட் இன்டு செவரல் மாடல்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிரைவேட் கிளவுடுங்கும் போது இட் இஸ் கோயிங் டு பி அக்சஸ்டு பை த பீப்புள் ஆஃப் ஒன்லி பர்டிகுலர் ஆர்கனைசேஷன். அப்போ பிரைவேட் கிளவுட்ல சேவ் பண்ற டேட்டாவோ அந்த சர்வீசஸோ உங்க கம்பெனிக்குள்ள இருக்கிற எம்ப்ளாயீஸால மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அதுவே பப்ளிக் கிளவுட், ஃபார் எக்ஸாம்பிள் உங்க இமெயில் அக்கௌண்ட் இருக்குங்கிற பட்சத்தில் அது வந்து பப்ளிக் கிளவுட். ஸோ எனிபடி ஹூ இஸ் அக்சஸிங் தட் கிளவுட் கேன் அக்சஸ் தட். அதே மாதிரி கம்யூனிட்டி கிளவுடுங்கும் போது
some set of people, some group of organizations, maybe sister concerns, can use that cloud data. And hybrid பட்சத்தில் it is going to be combination of private and public cloud. ஸோ கிளவுட்னு வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா, ஆல்ரெடி சில ப்ராசஸ் இன்புட் இருக்கும், சம் ப்ராசஸிங், சம் அவுட்புட் எந்த ஒரு கம்பெனிலுமே. அப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, இவ்வளோ ப்ராசஸ் நடந்து தான் இந்த அவுட்புட் வந்துகிட்டு இருந்தது இது வரைக்கும். இப்போ அதை பற்றிலாம் ரொம்ப கவலைப்பட தேவையில்லை. கிளவுட் சர்வீஸ் ப்ரொவைடர் கிட்ட ஏன்பா எனக்கு இந்த இன்புட் கொடுத்தா இந்த அவுட்புட் வரணும், அதுக்கான ப்ராசஸ் நீ என்ன வேணா பண்ணிக்கோ, ஜஸ்ட் ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணுற மாதிரி. ஸோ வென் யூ சே you don't know what is happening inside, you get the result. So அப்படி ஒரு சிஸ்டம்க்கு நம்ம வந்தாச்சு, ரைட்? ஸோ இதுல கிளவுட் சர்வீசஸ் எந்த மாதிரி கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் சர்வீஸ், பிளாட்ஃபார்ம் ஆஸ் சர்வீஸ் அண்ட் சாஃப்ட்வேர் ஆஸ் சர்வீஸ், இப்படி லெவல்ஸா போயிட்டே இருக்கும், ரைட்? ஸோ இதை யார் யூஸ் பண்ணுவாங்க? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் சர்வீஸ், மல்டிபிள் கம்பெனிஸ், அமேசான், விஎம்வேர், இது மாதிரி மல்டிபிள் கம்பெனிஸ் சர்வீஸ் ப்ரொவைடரா இருக்காங்க. அவங்க நமக்கு என்ன கொடுப்பாங்க? பிசிக்கல் மெஷின்ஸ், விர்ச்சுவல் ஸ்டோரேஜ், விர்ச்சுவல் மெஷின்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க. ஸோ தட் யூ வில் பி ஏபிள் டு ப்ரொவைட். உங்க டேட்டாலாம் நீங்க உங்க சர்வர் ஆன் பண்ணி வச்சு 24 hours ரன் பண்ணிட்டு இருக்க தேவையில்லை. அங்க போட்டு விட்டீங்கன்னா வெப்சைட் எப்பவுமே ஆன்ல இருக்கும். அண்ணா யூனிவர்சிட்டி ரிசல்ட்டுக்காக நம்ம ரொம்ப நாள் நைட் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கோம், ரைட்? அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வராது. அதுவே பிளாட்ஃபார்ம் ஆஸ் சர்வீஸுங்கும் போது டெவலப்மெண்ட் இன்ஜினியர்ஸ், கம்பெனி, சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் வேண்டிய சாஃப்ட்வேர் எல்லாம் காசு கொடுத்து வாங்கி பெர்மனண்டா இன்ஸ்டால் பண்ணி வச்சு ரன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் லேப்டாப்போ ஆக்சஸ் டிவைஸ் இருந்தால் போதும், they will be able to do. அண்ட் சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸ் எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். நீங்க எப்போ நார்மல் வேர்ட், எம்எஸ் வேர்ட்ல இருந்து கூகுள் டாக்குக்கு மாறினீங்களோ அப்போவே நீங்க கிளவுட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. ஜிமெயில் அக்கௌண்ட் இருந்தாவே நீங்க கிளவுட் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. ஸோ நெட்வொர்க் ஆர்கிடெக்ட் யூஸ் பண்ணுவாங்க, அப்ளிகேஷன் டெவலப்பர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஆஸ் எண்ட் யூசர்ஸ் வி ஆர் யூசிங், நமக்கு தெரிஞ்சது மெயினான கூகுள் கிளவுட் தான். ஓகே, ஸோ எஸ், இப்போதைக்கு சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸ் கொடுக்குறவங்க தான் இட் இஸ் கோயிங் டு பி காம்பினேஷன் ஆஃப் ஆல் தீஸ் திங்ஸ். தே ப்ரொவைட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பிளாட்ஃபார்ம், சாஃப்ட்வேர் எல்லாமே கொடுக்குறாங்க. அண்ட் தோஸ் கம்பெனிஸ் ஆர் இன் த மார்க்கெட். இப்போ இன்னும் கிளியரா எக்ஸாம்பிள்ல புரிய வைக்கணும் அப்படின்னா, ஒரு பீஸா வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ ஆர் கோயிங் டு மேக் எவ்ரி திங், பீஸா வீட்லயே ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னா அது ஆன் சைட். நான் எந்த கிளவுடுக்கும் போல சார், நானே டாப்பிங்ஸு, சீஸ் எல்லாமே வாங்கி, பீஸா டோ வாங்கிட்டு ஓவன் ஃபயர்லாம் வச்சு, நானே கேஸ் ஸ்டவ் வச்சு சமைச்சு டைனிங் டேபிளில் உட்காந்து சோடா குடிச்சு சாப்பிட போறேன் அப்படின்னா ஆன் ப்ரெமிசஸ். அதுவே யூ ஆர் கோயிங் டு கெட் ஒரு ரெடிமேட் பீஸா வாங்கிட்டு வீட்டில் சமைச்சு மட்டும் சாப்பிட போறேன் அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் சர்வீஸ் மாதிரி. ஸோ இட் இஸ் கோயிங் டு ஹெல்ப் த டெவலப்பர், குக் பண்றதுக்கு ஹெல்ப் ஆகும். சரி, அப்படி இல்லை பீஸா டெலிவரி வாங்க போறேன் அப்படின்னா பிளாட்ஃபார்ம் ஆஸ் அ சர்வீஸ். ஸோ நீங்க பீஸா டெலிவர் பண்ணி வாங்கிட்டீங்க, வீட்டில் டைனிங் டேபிளும் சோடா மட்டும் இருந்தா போதும், நீங்க வச்சு சாப்பிட்றலாம். இல்லை சார், நான் பீஸா கடைக்கே போய் அங்கேயே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னா சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸ். ஸோ டோட்டலாகவே யூ ஆர் டிபெண்ட் ஆன் த கிளவுட். ஸோ நீங்கள் எவ்வளோக்கு சோம்பேறியாக போறீங்க ஆர் கிளவுடை யூஸ் பண்ணிக்க போறீங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ தட் இஸ் வாட். ஸோ சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸ் ப்ரொவைட்ஸ் எவ்ரி திங் டு அஸ். இட் இஸ் மேனேஜ்டு பை த சர்வீஸ் ப்ரொவைடர் இட் செல்ஃப். ஸோ திஸ் வில் பி குட் அனாலஜி ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட். இப்போ இதுலேருந்து இதோட நிக்கல, ஈவன் ஸ்டோரேஜ் ஆஸ் அ சர்வீஸ், ஃபங்க்ஷன் ஆஸ் அ சர்வீஸ், இண்டிவிஜுவல் ஃபங்க்ஷன், ஒரு கால்குலேட்டர் ஃபங்க்ஷன் மட்டும் எனக்கு வேணும், அதுக்கான கோடிங் நான் எழுத தேவையில்லை, அதை நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். லைக் தட் யூ ஹாவ் திஸ் ட்ரீ growing on, and there are several developers, several companies who are waiting to recruit you when you are a good developer or with the knowledge of cloud computing. அப்போ இதோட பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஃபிளெக்சிபிள், டிசாஸ்டர் ரெக்கவரி ரொம்ப ஈஸி, ஏதாவது ப்ராப்ளம் அக்கறாச்சுனாலும் அவங்களே டேக் கேர் பண்ணிப்பாங்க. பே ஆஸ் யூ கோ, ஃபுல்லாக வாங்கணும்னு அவசியம் இல்லை, ரைட்? பால் குடிக்கிறதுக்காக மாடு வாங்கி வைக்கணும்னு அவசியம் இல்லை, பேக்கெட் பால் வாங்கிக்கலாம், ரைட்? வேண்டிய அளவு வாங்கிக்கலாம். தட்ஸ் இம்பார்ட்டன்ட். அண்ட் லொகேஷன் இண்டிபெண்டன்ட். ஸோ எங்கே போனாலும் கூகுள் டாக்ஸ்லேருந்து டேட்டா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். பட் இவ்வளோ ப்ராப்ளத்துலையும் இவ்வளோ அச்சீவ்மெண்ட்ஸ் கூகுள் கிளவுட் டெக்னாலஜிஸில் இருந்தாலும் we have some risks also. லைக் உங்கள் டேட்டாவை கிளவுடில் கொண்டு போய் வைக்கிறோம், நம்ம கோடிங் எல்லாம் கிளவுட்ல பண்றோம். அப்போ இதெல்லாம் செக்யூரா இருக்குமா? இஸ் இட் கம்ப்ளீட்லி செக்யூர்?
அதே மாதிரி ஷேர்டு டெக்னாலஜி இஷ்யூஸ் இருக்கும், இன்சைடர் அட்டாக் இருக்கும். இன்சைடர் அட்டாக்னா என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் உங்க கம்பெனிலேயே ஒர்க் பண்ற ஒரு எம்ப்ளாயியே உங்க டேட்டாவை திருடிட்டு போகலாம், ரைட்? இன்னும் சில கம்பெனிஸ்ல அவங்க பேக்கை செக் பண்ணி தான் உள்ள அனுப்புவாங்க, ரைட்? ஏதாவது பென் டிரைவ்ல டேட்டா கொண்டு போறாங்களான்னு. ஏன்னா இட் இஸ் மோர் செக்யூர் nowadays. Data is going to be much more important, so we should take care of that one. Data leakage எங்கேயும் நடக்க கூடாது. எங்கேயோ ஒரு இடத்துல டேட்டாவை சேவ் பண்ணி வச்சுட்டு நாளைக்கு இல்லைன்னு சொல்லிட்டானா, ரைட்? அண்ட் அது பார்த்துக்கணும். ஆஸ் வெல் அஸ் சம் லீகல் இஷ்யூஸ், மீட்டரிங் அண்ட் பில்லிங் எரர்ஸ். ஸோ நான் 1 ஹவருக்கு தான் ஒரு சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணியிருப்பேன். இஃப் இஸ் கோயிங் டு பில் மீ ஃபார் 1 day ஆர் 2 months, தென் அந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் வரவும் சான்ஸ் இருக்கு. ஸோ வி ஷுட் பி டேக்கிங் கேர் ஆஃப் all these issues with respect to technology, data security, audit and compliance, physical security also. நம்ம இடத்துல இருந்தா கம்ப்யூட்டர் ஹார்ட் டிஸ்க் யார் வேணா எடுத்துட்டு போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சுனாமி மாதிரி வரும்போதெல்லாம் இல்ல மழை வெள்ளம் வரும்போது நீங்க கம்ப்யூட்டர் சர்வர்லாம் உங்க இடத்துல வச்சிருந்தீங்கன்னா எல்லா டேட்டா லாஸ், ரைட்? ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் when it is maintained in cloud, it is being taken care by them. It is their responsibility. இந்த மாதிரி செக்யூரிட்டி இஷ்யூஸ் கிளவுட்லையும் இருக்க தான் செய்யுது. That is where comes our cyber security, right? Coming to the second topic. See, all these are vast topics, but time is being given less for the discussion. அதனால அதை பத்தி just intro தான் பேசிட்டு இருக்கோம். What is the cyber security? You are going to protect your computers, servers, mobile devices, electronic systems, networks, data from malicious attacks. So what is this malicious attacks? So எவ்வளவோ படங்கள்ல பார்க்குறோம், எவ்வளவோ விஷயம் டெய்லி பார்க்குறோம். என் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் ஹேக் ஆயிடுச்சு, உங்ககிட்ட பணம் யாரும் கேட்டாங்கன்னா கொடுக்காதீங்க, இல்லையா? ஸோ இட் இஸ் எண்ட் டு எண்ட் என்கிரிப்டட் வாட்ஸ்அப், ரைட்? ஸோ இந்த மாதிரி பல டேட்டா, பல விஷயங்கள், பேங்க்ல இருந்து என்னோட அமௌண்ட் காணாம போயிடுச்சு, ரைட்? So you see lot of data, lot of theft, lot of damage which is happening because of improper data handling, right? So இதுக்கெல்லாம் அகைன்ஸ்டா நம்ம எப்படி செக்யூரா இருக்கணும்ங்கறத பத்தி பார்க்கறதா சைபர் செக்யூரிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் உலகத்துல எந்த விஷயத்துல நம்ம கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்ணல? பேங்கிங், ஹெல்த் கேர், ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கவர்மெண்ட், மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி, ரைட்? பியூட்டி அண்ட் ஃபேஷன், ஃபுட் இண்டஸ்ட்ரி, ஹெல்த் கேர் அண்ட் மெடிசின், எல்லா இடத்துலையும் டேட்டா இருக்கு. எங்கெல்லாம் கம்ப்யூட்டர் யூஸ் பண்றாங்களோ அங்க எல்லாமே டேட்டா இருக்கு. அந்த இடத்துல எல்லாமே இன்டர்நெட் இன்வால்வ் ஆகுது, அங்க எல்லாமே கம்யூனிகேஷன் ஆஃப் டேட்டா நடக்குது. ஆல் தீஸ் ஆர் சென்சிட்டிவ் டேட்டா. அதை எல்லாத்தையுமே திருடுறதுக்காகவும் மிஸ்யூஸ் பண்றதுக்காகவும் ஆளுங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் தே டூ இட் ஃபார் எய்தர் ஃபினான்ஷியல் கெயின், எக்ஸ்டார்ஷன், பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் ஆர் சோஷியல் மோட்டிவ்ஸ், இல்ல சும்மா கூட வேண்டலிசம்காக பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் அவாய்ட் பண்றதுக்காக தான் நமக்கு சைபர் செக்யூரிட்டிங்கிறது தேவைப்படும். அப்போ திஸ் இஸ் இன்டர்நேஷனல் கன்சர்ன், ரைட்? இட் இஸ் அஃபெக்டிங் த குளோபல் எக்கானமி. அடுத்து வர சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்ஸ், ரைட், இண்டஸ்ட்ரியில இருந்து வந்திருக்காங்க, இது எப்படிலாம் சைபர் அட்டாக்ஸ் ஆர் அஃபெக்டிங் த இண்டஸ்ட்ரின்னு இன்னும் டீடைலா சொல்லுவாங்க, ரைட்? ஸோ வி ஹவ் டு இம்ப்ளிமெண்ட் சம் எக்ஸலன்ட் சைபர் செக்யூரிட்டி ஸ்ட்ராட்டஜி so that high profile security breachesலாம் நம்ம அவாய்ட் பண்ணணும். ஏன்னா ஹெல்த், ஃபினான்ஷியல் ரெக்கார்ட்ஸ், இது சென்சிட்டிவ் பிஸ்னஸ் இன்ஃபர்மேஷன்லாம் நமக்கு லாஸ் ஆச்சுன்னா இட் இஸ் கோயிங் டு பி வெரி பிக் லாஸ் ஃபார் த கம்யூனிட்டி, ரைட்? ஸோ இதுல சைபர் செக்யூரிட்டிக்கு சில கோல்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் CIA, தீஸ் ஆர் த பேசிக் 3 கோல்ஸ்: கான்ஃபிடென்ஷியாலிட்டி, இன்டெகிரிட்டி அண்ட் அவைலபிலிட்டி. கான்ஃபிடென்ஷியாலிட்டினா என்ன? ஸோ அன்ஆத்தரைஸ்டு பர்சன் என்னோட டேட்டாவை எடுக்கக்கூடாது. நான் என்னோட டேட்டாவை கிளவுட்ல ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அப்போ அந்த டேட்டாவை வேற யாரோ, ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்னோட டேட்டாவை என்னோட சன் ஆக்சஸ் பண்ணாலோ பண்ணலாம், என்னோட ஒய்ஃப் ஆக்சஸ் பண்ணாலோ பண்ணலாம். அப்போ அன்ஆத்தரைஸ்டு பர்சன் என்னோட பேங்க் டேட்டா, என்னோட பேங்க் பேலன்ஸ் எல்லாம் பாக்குறாங்கன்னா that should not be allowed. That is called confidentiality. What is integrity? இன்னைக்கு என்னோட அக்கௌண்ட் பேலன்ஸ் இது இருக்கு. அப்ப நாளைக்கு வந்து பார்க்கும்போது நான் எந்த டிரான்சாக்ஷனும் பண்ணாத பட்சத்துல அந்த அமௌண்ட் அதே தான் இருக்கணும். அதுல சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அது இன்டெகிரிட்டி ஆஃப் த டேட்டா இஸ் லாஸ்ட். அப்போ அதை ஸ்டோர் பண்ணி வச்ச இடம் தப்பான இடம்னு அர்த்தம். ஸோ தட் இஸ் இன்டெகிரிட்டி. தேர்ட் ஒன் இஸ் அவைலபிலிட்டி. இப்போ என்னோட பேங்க் பேலன்ஸ் இருக்கு, ஓகே சார்,
அதை வந்து யாருமே அன்ஆத்தரைஸ்டா பார்க்கல, ஓகே நல்லது. கான்ஃபிடென்ஷியாலிட்டி இருக்கு. இன்டெகிரிட்டி, அதை வந்து யாருமே மாத்தல, ஓகே சார் உங்க பணம் அக்கௌண்ட்ல இருக்கு சார், ரைட். அப்போ இன்டெகிரிட்டி, இவ்வளவு பணம் இருக்கு சார், எனக்கு 10 ரூபாய் வேணும் சார், இப்போ இல்ல சார் அது இப்போ எடுக்க முடியாது சார். That is called availability. So when you want the data to be used, when you want the data and if it is not available to be used at that point of time, then that is called lack of availability. So உங்க டேட்டா உங்களுக்கு கான்ஃபிடென்ஷியலா இருக்கணும், இன்டெகிரிட்டியோட இருக்கணும், அவைலபிளாவும் இருக்கணும், ரைட். தட் இஸ் கால்ட் சைபர் செக்யூர் டேட்டா. ஸோ இந்த டேட்டா ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் we require to be safe against all these attacks. So these are a few attacks. இதோட லிஸ்ட் தான் வளர்ந்துகிட்டே போகுது டெய்லியும். But let us see just about few attacks which are much more basic and important. Malware. So for example, இது என்னன்னா உங்க சிஸ்டத்தை அட்டாக் பண்றதுக்காக, சம் சேஞ்சஸ் அதுல கொண்டு வர்றதுக்காக எழுதப்படுற ஒரு சாஃப்ட்வேர், ஒரு ப்ரோக்ராம். உங்களுக்கு தெரியாமையே அது வந்து உங்க கம்ப்யூட்டர்லயோ, உங்க சிஸ்டம்லயோ, உங்க ஹெட்ஃபோன்லயோ, உங்க மொபைல்லையோ, உங்க கிளவுட்லயோ, உங்க பேங்க் அக்கௌண்ட்லயோ, எங்க வேணா இருக்கலாம், உங்க நெட்வொர்க்லயோ, ரைட். ஸோ அது டைப்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வைரஸ். வைரஸ்ங்கிறது இட் இஸ் அ ப்ரோக்ராம், இட் இஸ் அ சிம்பிள் பீஸ் ஆஃப் கோட். உங்க ஃபைலை அழிச்சிடலாம், உங்க இன்ஃபர்மேஷனை டெலீட் பண்ணலாம், நீங்க எடுத்து வச்ச போட்டோவை டெலீட் பண்ணலாம், ரைட். அதுல வேல்யூஸை மாத்தலாம். ஸோ அந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் எழுதி வச்சிருப்பாங்க. ஸ்பைவேர். ஸோ நீங்க என்ன பண்றீங்க, என்ன ஆக்ஷன்லாம் பண்றீங்க, எங்க போய் கிளிக் பண்றீங்க, என்ன ஷாப்பிங் பண்றீங்க, இதெல்லாம் எதுக்காக சார் இதெல்லாம் பண்ணணும்? ஸோ ஃபார் பிஸ்னஸ் பர்பசஸ். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ ஆக்சஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பாம்பேக்கு ஒரு டிக்கெட் புக் பண்ணியிருக்கீங்க, அடுத்த நிமிஷம் நீங்க கூகுள்ல போய் ஏதாவது சர்ச் பண்ணி நார்மலா கூகுள் ஓபன் பண்ணாவே உங்களுக்கு வர்ற ஆட்ஸ் பாத்தீங்கன்னா பாம்பேல இருக்கிற ஹோட்டல்ஸ் பத்தியும் அங்க இருக்கிற டிராவலிங் ஏஜென்ட்ஸ் பத்திய டீடைல்ஸ் பத்தி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் வரும். எப்படி வருது? யூடியூப் ஓபன் பண்ணீங்கன்னா அதுல வர்ற அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ரிலேட்டட் டு பாம்பேவா வரும், ரைட். ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் கோயிங் டு பி சைபர் த்ரெட். ஸோ உங்களுக்கு தெரியாம உங்களை பத்திய இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணி அதை பல பிசினஸ் பர்பஸஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. ட்ராஜான்ஸ், ransomware, ரைட், worms, adware, botnets, இப்படி நிறைய டைப் ஆஃப் malware இருக்கு. All these are going to be some unauthorized, unwanted programs written by somebody and that is going to influence your system, damage your data without your permission, data theft, leak. Okay. அடுத்த டைப் வந்து phishing. Phishing attack is like you get some mail. For example, ஒரு பேங்க்ல இருந்து this is your bank account, right, and you have to submit your Aadhaar details, you have to submit your username and password, அந்த மாதிரி தப்பான மெயில், ரைட். அண்ட் இட் இஸ் வித் சம் லிங்க். நீங்க நினைச்சிருப்பீங்க ஓகே பேங்க்ல இருந்து ஏதோ டீடைல் இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்காங்கன்னு அந்த மெயில கிளிக் பண்ணி டக்குன்னு அதுல கேட்கிற டேட்டாவை என்டர் பண்ணிருவீங்க. ஆக்சுவலி that will link to even அங்க ஒரு பேங்கோட சைட் கூட கொடுத்துருப்பான். அதை கிளிக் பண்ணா பேங்கோட சைட் மாதிரியே, ஒரிஜினல் சைட் மாதிரியே கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. பட் when you go and enter your details and so on, திடீர்னு ஸ்ட்ரக் ஆகி அது வந்து ஸ்டாப் ஆயிடும். ஓகே, ஏதோ பேங்க் சர்வர் கிராஷ் ஆயிருக்குன்னு நினைச்சிட்டு நீங்க விட்டுருவீங்க. பட் நீங்க அந்த டைம்ல டைப் பண்ற யூசர் நேம் பாஸ்வேர்ட் எல்லாம் அவங்க எடுத்துட்டு கிரெடிட் கார்டு இன்ஃபர்மேஷன்லாம் கூட எடுத்துட்டு மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. ஸோ தே ஆர் phishing sites and phishing emails which you may get. You should be careful about it. Man in the middle attack. It is like somebody is talking, somebody is communicating. அப்போ நடுவுல இருந்து வைஃபை வழியோ இல்ல உங்க கம்யூனிகேஷன்ல, ஈவன் இன் இமெயில்ஸ், all such things can happen, even in WhatsApp and so on, or while I'm talking to you, நடுவுல இருந்து ஏதாவது somebody can track what you are speaking, what you are communicating and sending. Denial of service attack is like when to attack some server. For example, அண்ணா யூனிவர்சிட்டி ரிசல்ட் யாருக்குமே போகக்கூடாது. உடனே ஒரு சாஃப்ட்வேர் எழுதிட்டு 10,000 20,000 ரிக்வெஸ்ட் ரேண்டமா ஒரு நம்பர், ரெஜிஸ்டர் நம்பர் ஜெனரேட் பண்ணிட்டு ரிக்வெஸ்ட் அந்த சர்வர் காமிச்சா அந்த சர்வரால எவ்வளவு ரிக்வெஸ்ட் ஹேண்டில் பண்ண முடியும் அந்த டைம்ல. ஸோ தேர் இஸ் அ லிமிட். அந்த மாதிரி சர்வரை கிராஷ் பண்றதுக்கு பேரு தான் டிஸ்ட்ரிபியூட்டட் டெனைல் ஆஃப் சர்வீஸ் அட்டாக். அதே மாதிரி ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக். இது ஒன்றும் இல்லை, உங்க ஏடிஎம் பின் நம்பர் 4 டிஜிட் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சுன்னா உங்க அந்த 4 நம்பரை ரேண்டமா போட்டு பார்த்து எந்த 4 நம்பர்னு கண்டுபிடிக்கிறது. நீங்க எந்த பட்டனை டச் பண்ணீங்கிறது உங்க
ஃபிங்கர் பிரிண்ட் அங்கே டச் ஆனதை வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க. ஈவன் இன் மொபைல் நீங்க என்ன பாஸ்கோட் வச்சிருக்கீங்கிறத இட் கேன் பி ட்ராக், ரைட்? ஸோ உங்க கைரேகையை அதில் பார்த்துட்டு ஸோ தட் மே பி ட்ராக் டு ஃபைண்ட் அவுட். ஸோ மல்டிபிள் டைம்ஸ் ரேண்டமாக ட்ரை பண்ணி பார்க்கறது ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக். SQL injection is like writing a program. உங்க யூசர் நேம் பாஸ்வேர்டை it is writing one SQL query, right? ஒரு query எழுதிட்டு அதை வந்து உங்க லாகினை ஓபன் பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி இன்டெலிஜென்ட் ப்ரோக்ராம்ஸ் தப்பான விஷயத்துக்கெல்லாம் ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்காங்க. டொமைன் நேம் சிஸ்டம் அட்டாக், ரைட்? இது வந்து நீங்க ஒரு வெப்சைட் போடுவீங்க, அது தப்பான சைட்டுக்கு வேற சைட்டுக்கு போகும், ரைட்? ஸோ அந்த மாதிரி டைரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. So in order to see, these are only few which I have shown you. இந்த மாதிரி நிறைய அட்டாக்ஸ் இருக்கு. இந்த மாதிரி த்ரெட்ஸ்ல இருந்தெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னா we have to go about with நெட்வொர்க் செக்யூரிட்டி. உங்க நெட்வொர்க்கை முதல்ல செக்யூரா வைக்கணும், உங்க கம்ப்யூட்டரை எல்லாத்தையுமே. அப்ளிகேஷன் செக்யூரிட்டி, ப்ரொடெக்டட் சாஃப்ட்வேர் டிவைசஸ் யூஸ் பண்ணும், ஆப்ஸ் அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். அண்ட் இன்ஃபர்மேஷன் ஆர் டேட்டா செக்யூரிட்டி. ஸோ யூ ஹாவ் டு திங்க் அபவுட் ஸ்ட்ராங் ஸ்டோரேஜ் மெக்கானிசம் by privatizing your data and identity management. For example, யாருக்கு என்ன அளவுக்கு ரைட்ஸ் கொடுக்கணும் உங்க டேட்டாவை ஆக்சஸ் பண்றதுக்குங்கிறது தான் ஐடென்டிட்டி மேனேஜ்மெண்ட். தென் ஆப்ரேஷனல் செக்யூரிட்டி. ஸோ யார் எதை ஆக்சஸ் பண்ணலாம், என்ன டேட்டா அசெட்டை, என்ன டெசிஷன் எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டேட்டாவை இவரால் ஆக்சஸ் பண்ணி அந்த சேஞ்சஸ் பண்றதுக்கான ரைட்ஸ் கொடுக்கணுமா இல்லையாங்கிறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மொபைல் செக்யூரிட்டி. ஸோ உங்க டேட்டாவை அன்ஆத்தரைஸ்ட் ஆக்சஸோ, டிவைஸ் லாஸ், மொபைல் டேட்டாங்கும் போது லாஸ் ஆகலாம், இல்லை அதில் ஏதாவது மால்வேர் இருந்து அதை வந்து மால் ஃபங்க்ஷன் பண்ணலாம். ஸோ அதை பற்றி டேக் கேர் பண்ணிக்கிறது. நெக்ஸ்ட் கிளவுட் செக்யூரிட்டி. இப்போ கிளவுடை பற்றி பார்த்தோம். அந்த மாதிரி கிளவுடில் எந்த மாதிரி செக்யூர் என்விரான்மெண்ட் கொடுக்கணும், நம்மளை நம்பி கொடுத்துருக்காங்கும்போது அதை எப்படி செக்யூர் பண்ணணுங்கிறத அவங்க பார்க்கணும். அதுக்கு ஸோ AWS, Azure, Google அந்த மாதிரி மல்டிபிள் ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க. தே ஹேவ் டு டேக் கேர் ஆஃப் தட் ஒன். அதுக்கு எம்ப்ளாயிஸ் வேணும், அதுக்கு பற்றிய நாலேஜ் வேணும். டிசாஸ்டர் ரெக்கவரி, இன்கேஸ் ஆஃப் லாஸ் அதை எப்படி ஹேண்டில் பண்றது, பழைய டைம்ல கரெக்டா ஒர்க் ஆனப்புறம் எப்படி இருந்ததோ அதே இடத்துக்கு போகணும். ஆஸ் வெல் அஸ் யூசர் எஜுகேஷன். எல்லாருக்கும் முதல்ல இன்டர்நெட் செக்யூரிட்டி பத்தி அவேர்னஸ் கொடுக்கணும். ஸோ நவ் இது எல்லாமே இந்த மாதிரி செக்யூரா கொண்டு போகணும், இந்த செக்யூரிட்டி எல்லாம் ப்ரொவைட் பண்ணணும்னா அதுக்கான நாலேஜ் உள்ள பீப்புள் வேணும். ஒரு BE கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்ச பையனாலேயோ ஒரு நார்மலான வேற கம்ப்யூட்டிங் கோர்சஸ் படிச்ச பசங்களால இது எல்லாத்தையுமே பண்ணிட முடியாது. அப்போ அதுக்காக என்ன பண்ண வேண்டி வரும்? ஜென்ரலி ஆல் பீப்புள் ஷுட் ஹாவ் ஃபாலோ தீஸ் கிளவுட் சைபர் கிளவுட் சேஃப்டி டிப்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் முதல்ல அவேர்னஸ் தெரிஞ்சுக்கணும். வாட் இஸ் செக்யூரிட்டி, வாட் இஸ் a malware, all other details has to be taken care and they should learn. Then we should update our operating system software. அப்பப்போ ஏதாவது அப்டேட் கொடுக்குறாங்கன்னா அதை அப்டேட் பண்ணணும். ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் முடிஞ்ச வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணணும். அண்ட் பீரியாடிக் செக்யூரிட்டி ரிவ்யூஸ் பண்ணணும். அண்ட் ஸ்ட்ராங் பாஸ்வேர்ட்ஸ் யூஸ் பண்ணணும். அண்ட் இமெயில் அட்டாச்மெண்ட்ஸ்லாம் அன்னோன் சென்டர்ஸ் கிட்ட இருந்து இமெயில் வந்தா எதுவும் அன்வான்ட் இருக்கிறது எதையுமே ஓப்பன் பண்ணாதீங்க. ஆஸ் வெல் ஆஸ் பப்ளிக் நெட்வொர்க்ஸ்ல, வைஃபை நெட்வொர்க்ஸ்ல கனெக்ட் பண்ணாம இருங்க. And backup data always you have to maintain for everything and take care of that one. Okay? இப்போ இந்த திங்ஸ் மட்டும் ஃபாலோ பண்றது மட்டும் பத்தாது, இதை பத்திய நாலேஜ் கிளியரா வேணும். அப்படிங்கிற பட்சத்துல ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணலாம், இதுல இன்ட்ரெஸ்ட் உள்ள பசங்க, இந்த மாதிரி இன்ஜினியர்ஸ், இந்த மாதிரி நாலேஜ் உள்ள பீப்புள் நிறைய பேர் உலகத்துக்கு தேவை. அப்போ இஃப் யூ வாண்ட் த நாலேஜ் யூ ரிக்வயர் டு டேக் அப். It is available in engineering courses and other degree courses also as electives, since it is latest technologies. Electives ஆவும் ஸ்பெஷலைசேஷன் ஆவும் இருக்கு. But if you want to learn some online courses ஆவும் some certification courses ஆவும் நிறைய இன்ஸ்டிடியூட்ஸும் நிறைய பேர் ஆஃபர் பண்றாங்க. அதெல்லாம் கூட நீங்க பண்ணலாம். as well as BE in cyber security, computer science and cyber security அப்படின்னே கூட ஒரு கோர்ஸும் இருக்கு. ஸோ அதுவும் சில காலேஜஸ் அண்ட் யூனிவர்சிட்டிஸ்ல ஆஃபர் பண்றாங்க. ஸோ திஸ் இஸ் வாட் ஐ வாண்டட் டு டெல் யூ அஸ் இன்ட்ரோடக்ஷன் டு cloud computing and cyber security with the time which is being given to me. Thanks for the opportunity. Thank you so much டாக்டர் நாகப்பன். நீங்க கிளவுட் கம்ப்யூட்டிங்ல இருந்து கிளவுட் செக்யூரிட்டி வரைக்கும் எங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்க. சொல்ல போனா நீங்க கொடுத்த அந்த டிப்ஸ் எல்லாமே மாணவர்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே வந்து இன்னைக்கு தேவையான, எல்லாருமே நம்ம மொபைல் யூசர்ஸா இருக்கோம்.
சோஷியல் மீடியா பயன்படுத்துறாங்க, எல்லாருக்குமே ஜிமெயில் அக்கௌண்ட் இருக்கு. அதனால நீங்க சொன்னது மாதிரி ஒரு எண்ட் யூசர்ல இருந்து அதை வந்து அந்த தொழில்நுட்பத்தை கூடிய எதிர்காலத்துல உருவாக்கக்கூடிய மாணவர்கள்னு எல்லாருக்குமே ஒரு ஓவராலான ஒரு ஒரு வியூவை வந்து நீங்க கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். நம்ம இப்பொழுது அடுத்த சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட் போலாம். திரு பி வெங்கட்ரமணி. இவர் சென்னை கிளஸ்ட்ரக்ஸ் டேட்டா பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் நிறுவனர். புகழ்பெற்ற பிட்ஸ் பில்லானி நிறுவனத்தில் பட்டம் பெற்றவர். அதுவே வந்து அவருக்கு ஒரு முக்கியமான ஒரு அடையாளம். விப்ரோ, ஹெச்சிஎல் போன்ற முன்னணி நிறுவனங்களில் பல ஆண்டுகள் பணியாற்றிவிட்டு தன்னுடைய நிறுவனத்தை அவரே உருவாக்கியவர். கடந்த 4 ஆண்டுகள் 9 மாதங்களாக அவருடைய இந்த கிளஸ்ட்ரக்ஸ் டேட்டா பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் மிக சிறப்பாக வெற்றிகரமாக நடந்து கொண்டு வருகிறது. இன்று முன்னணியில் இருக்கக்கூடிய டேட்டா அனலிட்டிக்ஸ், விஷுவலைசேஷன், பிளாக் செயின், மொபிலிட்டி, கிளவுட், சோஷியல் நெட்வொர்க்கிங் போன்ற சப்ஜெக்ட் ஏரியாஸ்ல அவருக்கு எக்ஸ்பர்டைஸ் இருக்கு. கல்வி, டேட்டா மார்க்கெட்டிங், மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட் போன்ற பிரிவுகளில் வெப் பேஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் மற்றும் மொபைல் அப்ளிகேஷன்ஸ் வடிவமைப்பிலும் இவருடைய நிறுவனமும் இவரும் முன்னணியில் இருக்கிறார்கள். அந்த வகையில் நாம் இப்பொழுது திரு பி வெங்கட்ரமணி அவர்களை பேச அழைக்கலாம். Thank you, madam. Thanks so much for your introduction. உங்கள் எல்லாரையும் இந்த இந்து தமிழ் நிகழ்ச்சி மூலமாக சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. நெக்ஸ்ட் ஒரு 20 minutes ஆர் ஸோ நான் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸஸை ஷேர் பண்ண பார்க்குறேன். ஸோ எனக்கு முன்னாடி பேசின டாக்டர் நாகப்பன் சார் வந்து நிறைய டீப்பாக க்ளவுட் கம்ப்யூட்டிங் பற்றியும் சைபர் செக்யூரிட்டியை பற்றியும் நிறைய விஷயங்களை சொன்னார். ஸோ சம் ஆஃப் த திங்ஸ் நான் கொஞ்சம் இது பண்ணதை வந்து அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு இப்போ இண்டஸ்ட்ரி பெர்ஸ்பெக்டிவில் நான் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை எப்படி நான் க்ளவுட் கம்ப்யூட்டிங் அண்ட் சைபர் செக்யூரிட்டி எப்படி முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறத பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணலான் இருக்கேன். அதுக்கு முன்னாடி எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ்னாலே ஒரு ரொம்ப ஐ எம் வெரி இன்ட்ரெஸ்டட். ஸோ நிறையா இப்போது கம்பெனி ரெக்ரூட்மெண்ட் அதுக்கெல்லாம் வந்து ஐ மெட் thousands ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்து டெஸ்ட்டு, இன்டர்வியூ இதெல்லாம் கண்டக்ட் பண்ணுறோம் காலேஜ் முடிக்கும் போது. ஸோ அதனால் அங்கே இன்டராக்ட் பண்ணும்போது அவங்க எந்த அளவுக்கு கற்றுன்னு இருக்காங்க, என்ன காலேஜில் இது பண்ணிருக்காங்க பார்க்குறதுல எனக்கு ரொம்ப ஆர்வம் ஜாஸ்தி உண்டு. இப்போ இது ஒன் ஸ்டெப் பின்னாடி வருது. லைக் +2 முடித்தவங்க நெக்ஸ்ட் லெவல் என்ன சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஏரியா பற்றி டிஸ்கஸ் பண்ணுறோம். டெஃபினட்டாக ரொம்ப முக்கியமான டெசிஷன் இது. ஸோ நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபியூ டிப்ஸை நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஒரு நிமிஷம் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிடுறேன். I hope screen visible இருக்குன்னு நினைக்கிறேன். Yes sir, visible sir. Okay. Thank you. So some other okay. So first நம்ம கேரியர் சாய்ஸ் பற்றி இது பண்ணிட்டு இருக்கோம், பேசிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ அதில் வந்து இப்போ க்ளவுட் கம்ப்யூட்டிங் அண்ட் சைபர் செக்யூரிட்டி எடுத்துட்டா என்னோட வியூ, இப்போ ஒரு பேரண்ட்டோ ஒரு ஸ்டூடெண்ட்டோ தன்னோட கெரியர் சாய்ஸ் டிசைட் பண்ணும்போது திஸ் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் டெசிஷன். ஸோ அதை டிசைட் பண்ணும்போது என்னென்ன க்ரைட்டீரியா பார்த்துக்கணும்? ஏன்னா திஸ் இஸ் சம்திங் தட் வி டூ. நம்மளோட இது பண்ணும்போது நான் என்ன யோசித்தேன் அப்படிங்கிறத மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புகிறேன். ஃபஸ்ட்டு அந்த ஸோ க்ளவுட் கம்ப்யூட்டிங்கோ இல்லை சைபர் செக்யூரிட்டிக்கோ மார்க்கெட்டில் என்ன நீட் இருக்குது, பொட்டென்ஷியல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு சென்ஸ் நமக்கு கிடைக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது, அந்த டெக்னாலஜிக்கு மார்க்கெட்டில் நீட் இருக்கு, பட் இந்த டெக்னாலஜி நல்லா வருமா அப்படிங்கிறது அடுத்தது. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன டிஃப்ரென்ஸ்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கும் செகண்டுக்கும்,
மார்க்கெட்ல கஸ்டமர் சப்போர்ட்டுக்கு நிறைய நீட்ஸ் இருக்கு, நல்ல growth பொட்டன்ஷியல் இருக்கு. இப்போ ஒரு டெக்னாலஜி வந்து கால் சென்டர் யூஸ் பண்ணியிருந்தாங்க, நிறைய பீப்புளுக்கு வேலைலாம் கிடைச்சது, நல்ல விஷயம் தான் அது. பட் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் அந்த கால் சென்டர் ஆஸ் அ டெக்னாலஜி அண்ட் ஆஸ் அ சர்வீஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயின்னு வருது. அதுக்கு பதில் இப்போ என்ன டெக்னாலஜி பிக்கப் ஆகுது? சாட் பாட்ஸ். இப்போ ஆன்லைன்லயே வந்து கஸ்டமர் சப்போர்ட் கொடுக்குற மாதிரி வருது. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க வேண்டியது இருக்கு? நம்ம கரியர் ஒரு ஸ்பேன் ஆஃப் 20-30 இயர்ஸ் மினிமம் அந்த மாதிரி இருக்க போகுது. அப்படி இருக்கும் அந்த சுச்சுவேஷன்ல மார்க்கெட்லயே நீடு இருந்து இந்த டெக்னாலஜி வந்து ரொம்ப நாள் நீடித்து இருக்குமா அப்படிங்கிறத பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியமா இருக்கு. அடுத்தது வந்து இந்த டெக்னாலஜிக்கு ரேஞ்ச் என்ன? இது வந்து ஸ்பெசிஃபிக்கா ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ள இருக்கிற விஷயமா, இல்ல இது வந்து ஸ்பேன் வந்து அக்ராஸ் இண்டஸ்ட்ரீஸா, பல இண்டஸ்ட்ரீஸை டச் பண்ணக்கூடிய டெக்னாலஜி அண்ட் டொமைனா இது அப்படிங்கிறத கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் நம்ம நெக்ஸ்ட் நம்ம டிஸ்கஸ் பண்றது, இதெல்லாம் டச் பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வர இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு அருமையான காலகட்டத்தில் இருக்காங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, இப்போ இருக்கிற டெக்னாலஜிஸ் கிளவுட் கம்ப்யூட்டிங்காக இருக்கட்டும், சைபர் செக்யூரிட்டியாக இருக்கட்டும், டேட்டா சயின்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸாக இருக்கும், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், இதெல்லாம் என்னன்னா வாட் ஐ வுட் லைக் டு கால் அஸ் ஃபவுண்டேஷனல் டெக்னாலஜிஸ். அதாவது இது நாளைய இந்த இண்டஸ்ட்ரீஸ்ல வரப்போற சொல்யூஷனுக்கு ஃபவுண்டேஷனா அமையறதுக்கான சான்ஸ் இருக்கு. இது வந்து ஒரு கோல்டன் பீரியட் இன் டெக்னாலஜின்னு கண்டிப்பா சொல்லலாம். ஸோ இது வந்து இட் வில் பி பர்வேசிவ். அதாவது இந்த டெக்னாலஜிஸ் கிளவுட் கம்ப்யூட்டிங்காக இருக்கட்டும், சைபர் செக்யூரிட்டியாக இருக்கட்டும், அண்ட் ஃபியூ அதர் டெக்னாலஜிஸ் தட் ஐ மென்ஷன், பட் நம்ம இதுக்கு ஃபோக்கஸ் பண்ணோம், கிளவுட் அண்ட் சைபர் செக்யூரிட்டி. இது வந்து இஸ் அப்ளிகபிள் டு மெனி இண்டஸ்ட்ரீஸ், ஆல்மோஸ்ட் ஆல் இண்டஸ்ட்ரீஸ். இப்போ ஃபினான்ஷியல் சர்வீஸ்ல கிளவுட் கம்ப்யூட்டிங் இருக்குமா? இருக்கும். ஹெல்த் கேர்ல இருக்குமா? இருக்கும். ஹாஸ்பிட்டாலிட்டியில இருக்குமா? இருக்கும். ஸோ அக்ராஸ் த போர்ட், டிரான்ஸ்போர்ட்டேஷன்ல இருக்குமா? இருக்கும். ஸோ எல்லாருக்குமே கிளவுட் கம்ப்யூட்டிங் கொஞ்சம் கொஞ்சமா தே வில் மூவ் டுவர்ட்ஸ் கிளவுட் கம்ப்யூட்டிங். அது வந்து வெரி கிளியர். அதே மாதிரி தான் சைபர் செக்யூரிட்டியும். ஸோ இந்த மாதிரி ஃபியூ மெகா ட்ரெண்ட்ஸ் என்ன இருக்கு, அதை வச்சு பார்க்கும்போது நம்ம எடுக்கிற கரியர் ஆன் சே இஃப் யூ ஹேவ் டு சூஸ் கிளவுட் கம்ப்யூட்டிங் அண்ட் சைபர் செக்யூரிட்டி, இது லாங் ரேஞ்சுக்கு நல்லா இருக்குமா? இது ஒரு ஆஸ்பெக்ட். இது எல்லாமே நான் சொன்னது 4 பாயிண்ட்டுமே வந்து எக்ஸ்டர்னல், வெளியிலேருந்து வருது. மார்க்கெட் எப்படி இருக்கு, டெக்னாலஜி எப்படி இருக்கு அப்படிங்கிறதுலாம். மோஸ்ட் ஃபண்டமெண்டல் வந்து ஒரு இண்டிவிஜுவல்ஸ் பேஷன், உங்களுக்கு வந்து அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் அண்ட் கீன்னஸ் இருக்கா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அண்ட் பார்ட் ஆஃப் வாட் ஐ திங்க் ஹிந்து தமிழ் இஸ் ட்ரைங் டு டூ, அவங்க வந்து ஒரு அவேர்னஸ் கொடுத்தானா அப்பதான் ஒரு சில சமயத்துல நமக்கே தெரியும், ஓ இப்படிலாம் இருக்கு, ஸோ எனக்கு இது கொஞ்சம் பிடிச்ச மாதிரி இருக்கு, மேபி எனக்கு வந்து கிளவுட் அண்ட் சைபர் செக்யூரிட்டி பிடிக்கிறது, ஃபார் சம்படி எல்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பிடிக்குமா இருக்கும். ஸோ அதை பத்தி தெரிய தெரிய நமக்கு அவேர்னஸ் பில்ட் ஆக நமக்கு வந்து நம்மளோட பேஷன், நமக்கு இன்ட்ரெஸ்ட் எங்க இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும். ஸோ ஒன்று எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ், இன்னொன்று வந்து ஒரு இண்டிவிஜுவல் அந்த ஸ்டூடெண்டோட பேஷன் எங்க இருக்கு. ஸோ நீங்க கவனிச்சு பார்க்கும்போது உங்களுக்கு ஓ இது நல்லா இருக்க மாதிரி இருக்கு, இதை மாதிரி தான் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் வரும்போது நீங்க டெஃபினட்டா உங்க பேஷன் இருக்கிற இடத்துக்கு நீங்க போனீங்கன்னா அதுல வந்து நல்லா ஷைன் ஆகிறதுக்கு ஸ்கோப் இருக்கு. ஸோ இதுதான் ப்ராடா ஒரு கெரியர் சாய்ஸ் எடுக்க வேண்டிய கிரைட்டீரியாஸ். ஸோ இதுல நம்மளோட கிளவுட் கம்ப்யூட்டிங், சைபர் செக்யூரிட்டி எங்கெங்க ஃபிட்னா சம் இன்புட்ஸ் கொடுக்குறேன், அதை வச்சு யூ கேன் ஃபிகர் அவுட் எப்படி இருக்கும் அப்படின்றது. இப்ப பாக்குற மெகா ட்ரெண்ட்ஸ் என்ன? இப்ப லாஸ்ட் ஒரு 1 டிகேட் 10-15 இயர்ஸா ஒரு சில விஷயங்கள் நம்மளை சுத்தி நடந்துட்டு இருக்கு. அண்ட் அது வந்து இந்த கிளவுட் கம்ப்யூட்டிங், சைபர் செக்யூரிட்டிக்கு எப்படி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு, சாதகமா பாதகமா அப்படிங்கிறது முக்கியமானது. இப்ப நம்ம பார்க்குற மெகா ட்ரெண்ட்ஸ் என்ன? மேஜரா டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். எல்லா இடத்துலையும் இப்போ நியூஸ் பேப்பர்ல இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா இடத்துலையுமே வந்து டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பத்தி பேசுறாங்க. டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்னா என்ன? ஸ்லோலி நம்ம ஆஃப்லைன்ஸ்ல பண்ணியிருந்த விஷயம் எல்லாமே ஆன்லைனுக்கு மூவ் ஆயிட்டு இருக்கு. இ-காமர்ஸா இருக்கட்டும், பேமெண்ட்ஸா இருக்கட்டும், மொபைல் வந்து ஒரு மேஜர் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எனேபிளரா இருக்கு. நிறைய டிவைசஸ், ஐஓடி அப்படின்றவாங்க, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், நிறைய
புது புது டிவைசஸ் நெட்வொர்க் உள்ள வர ஆரம்பிக்கிறது. மெஷின் லேர்னிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இது எல்லாமே வந்து டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷனை எனேபிள் பண்ணிட்டு இருக்கு. இது ஒரு மேஜர் டிரைவிங் ஃபேக்டர், ஒரு மெகா ட்ரெண்ட் சொல்லலாம். அடுத்தது, முன்னாடியிலேருந்தே வந்து நமக்கு ஒர்க் ஃப்ரம் எனிவேர் கான்செப்ட் இருக்கு. நிறைய பேர் ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்களாம் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் வீட்டுக்கு எடுத்து வந்து ஃபுல்லாக ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ பட் இப்போ இந்த பேண்டமிக்ல அது இன்னும் பயங்கரமாக ஆக்சிலரேட் ஆயிருக்கு. ஸோ வேற வழி இல்லை, எல்லாராலையும் ஆஃபீஸ் போய் தான் ஒர்க் பண்ண முடியும்ன்றது இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கனாலே நம்ம வெபினாரில் தான் இப்போ நம்மளுடைய இதை நடத்துகிறோம், ஒர்க் ஷாப் ஒரு இதை நடத்திட்டு இருக்கோம். ஸோ இது ஒரு பெரிய ட்ரெண்டாக போகுது. ஸோ நிறைய பேர் இப்போ என்ன, நிறைய கம்பெனிஸ் என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் வந்து இனிமே ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணா கூட பார்ட்லி டைரக்ட் பார்ட்லி ரிமோட் இந்த மாதிரி வச்சுக்கலாம். நிறைய செலவு கட்டுப்பாட்டுக்கு வருது இதை மாதிரி ஒர்க் ஃப்ரம் எனிவேர் பண்றது. இது ஒரு மேஜர் ட்ரெண்டா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் இதெல்லாம் இருக்குன்னா என்ன நடக்கும்? கிளவுட் அண்ட் சைபர் செக்யூரிட்டிக்கான நீட்ஸ் வந்து இதுக்கு தகுந்த மாதிரி ஜாஸ்தி ஆகிட்டே இருக்க போகுது. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ரேபிட் இனோவேஷன் அண்ட் ஸ்டார்ட் அப்ஸ். இப்போ டாக்டர் நாகப்பன் முன்னாடியே சொன்னார், நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் இனோவேஷன் இது பண்ணும்போது கிளவுட் டக்குன்னு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக வர இது இருக்குன்னு. இப்போ நானே வந்து கம்பெனி ஆரம்பித்தேன். ஃபர்ஸ்ட் ஒரு 2011 ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்ட் கிளஸ்ட்ரிக்ஸ் வந்து 2016 ஆன்வர்ட்ஸ். முன்னாடி அவர் காட்டினார்ல அந்த இமேஜ், so much of wiring and so many devices, அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. நான் இப்போ கம்பெனி ஸ்டார்ட் பண்ணும்போது வரவங்க எல்லாருக்கும் ஒரு லேப்டாப் கொடுத்தாச்சு. ஸோ தே ஆர் ஏபிள் டு கனெக்ட் டு த இன்டர்நெட். அண்ட் அதுக்கப்புறம் வந்து சர்வர்ஸ் எல்லாம் இன்டர்நெட்ல ஆன் பண்ணோம். கிளவுட்ல அமேசான் இருக்கு, நிறைய ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க, அவங்கள பத்தி நான் அப்புறம் சொல்றேன். ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளால வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா கம்பெனி செட்டப் பண்றதுக்கே ஒரு 2 மாசம் 3 மாசம் ஆகுது. அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளோட இன்னோவேஷன் வந்து ஸ்லோ டவுன் ஆயிடும். இப்போ இருக்கிற ஸ்டார்ட் அப் எல்லாம் பார்த்தோம்னா எல்லாருமே இதை டிபெண்ட், அவங்களோட ஸ்பீட் எங்கேருந்து வருது? கிளவுட்ல வருது. அண்ட் ரிஸ்க்கை எப்படி மேனேஜ் பண்றாங்க? சைபர் செக்யூரிட்டி பண்ணி மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மெகா ட்ரெண்ட்ஸ் வந்து டெஃபினட்டா கிளவுட் கம்ப்யூட்டிங்க்கும் சைபர் செக்யூரிட்டிக்கும் ஒரு பெரிய டிரைவரா இருக்கு. ஸோ ஃபார் த அட்லீஸ்ட் 20-30 இயர்ஸ் டெஃபினட்டா வந்து ஆர் மோர் டெஃபினட்டா சைபர் செக்யூரிட்டிலாம் இது வந்து இல்லாம நம்மளால இருக்க முடியாது. ஏன்னா ட்ரெண்ட் ஏற்கனவே நம்ம ஆன்லைன் மூவ் ஆரம்பிச்சிடுது. ஸோ அப்படி இருக்கும்போது சைபர் செக்யூரிட்டி இல்லாம நம்மளால இருக்க முடியாது. கிளவுட் கம்ப்யூட்டிங், ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்க, இப்போ ஸ்லோலி நம்ம வந்து கிளவுடுக்கு மூவ் பண்ணோமா, வந்து நம்ம ப்ரிமைஸ்லயே நம்ம கம்பெனிக்குள்ளேயே சர்வர்ஸ் வச்சுக்கலாமே, அந்த திங்கிங் இருந்தது. இப்போ ஏர்லி 2010s 2009 2010 அந்த டைம் ஃப்ரேம்லாம் பார்த்தோன்னா கொஞ்சம் யோசனை இருக்கும், நம்ம இங்கேயே வச்சுக்கலாமே, வெளில கொடுத்தா வந்து டேட்டா கிடைக்குமா, சர்வர் டவுன் ஆச்சுன்னா நம்ம என்ன பண்றது, இந்த கொஸ்டின்ஸ்லாம் இருந்து ஓவர் த லாஸ்ட் 10 இயர்ஸ் இதெல்லாம் கிளீனா அயர்ன் அவுட் ஆயிடுது. அண்ட் ப்ரொவைடர்ஸ்க்கும் கிளீனா ஒரு இது இருக்கு, அவங்களுக்கு வந்து இந்த கஸ்டமர்ஸ் கம்பெனிஸ் எல்லாம் கிளவுடுக்கு மைக்ரேட் ஆனோம்னா நம்ம அதுக்கு நம்மளோட நம்பகத்தன்மையை வளர்த்துக்கணும் அப்படிங்கிறது. ஸோ ரொம்பவே வந்து அந்த ஏரியால இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நடந்திருக்கு. இப்போ தேவையில்லாம சப்போஸ் இப்போ என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொன்னார், திடீர்னு ஒரு இது செக்யூரிட்டி இது நடந்துருது, இன்சிடென்ட் நடந்துருது, என்னோட அக்கௌண்ட் வந்து காம்ப்ரமைஸ் ஆயிடுது, ஒரு ஹேக்கர் உள்ள வந்துட்டு மாட்டுக்கு நிறைய ஹை இது ப்ரைஸ் உள்ள சர்வர்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி விட்டாரு. இந்த மாதிரிலாம் இன்சிடென்ட்ஸ் நடக்கிறது. சம்டைம்ஸ் இதுக்கு ஆன்சர் வந்து நல்ல குட் சைபர் செக்யூரிட்டி நம்ம என்ஹான்ஸ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ தேர் இஸ் கோயிங் டு பி நீட். தி அதர் பார்ட் வந்து இப்போ இந்த கிளவுட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸும் அவங்களால ஆனது அவங்க பார்க்குறாங்க. சரி, சப்போஸ் இப்போ நிஜமாவே ஜென்யூனா ஒரு அட்டாக் நடந்திருக்குன்னா இப்போ எப்படி கிரெடிட் கார்டில் வந்து நம்ம கிரெடிட் யூஸ் பண்ண உடனே பார்த்துட்டு சப்போஸ் ஏதாவது எக்ஸ்பென்சஸ் இருந்தால் நமக்கு சம்டைம்ஸ் ரீஃபண்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி இங்கேயும் அந்த மாதிரி வந்துடுது. ஸோ நம்மளுடைய பயங்கள் எல்லாம் போக்குற மாதிரி கிளவுட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸும் இது பண்ணுறாங்க, ஹெல்ப் பண்ணுறாங்க. அதே சமயத்தில் சைபர் செக்யூரிட்டி நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ப்ராட்லி ஃபர்ஸ்ட் ஒரு மெகா ட்ரெண்ட் பார்த்துக்கணும். நம்ம வந்து கரெக்டான இடத்துல இருக்கோமா, எல்லா ட்ரெண்ட்ஸ் அண்ட் வேவ்ஸ், பிக் வேவ்ஸை ரைட் பண்ணும், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இல்லைன்னா நம்மள சப்போஸ் நம்ம வந்து இப்போ டையிங் டெக்னாலஜியை போய் ஹெட் பண்ணால் பீரியட் ஆஃப் டைம் ஸ்லோ டவுன். இப்போ மெயின் ஃப்ரேம் கற்றுக்கணுங்கிறது வந்து அவுட் ஆஃப் ஃபேஷன் ஆகிடுது. கால் சென்டரில் ஒர்க் பண்ணுறோங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக அவுட் ஆஃப் சென்டர் ஆகிட்டு வருது, அவுட் ஆஃப் இது ஃபேஷன் ஆகிட்டு வருது. ஸோ அந்த மாதிரி நம்மள பார்த்துக்கணும். ஸோ தட் வே இந்த மெகா ட்ரெண்ட் கிளியராக இருக்கு. ஸோ டெஃபினட்டா இது ஒரு நல்ல சன்ரைஸ் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை.
வித் தட் நெக்ஸ்ட் போகலாம். இது ஐ திங்க் டாக்டர் நாகப்பன் நல்லாவே கவர் பண்ணிட்டாரு. இதை பற்றி பெருசாக சொல்ல வேண்டியது ஒன்றும் இல்லை. இந்த ஆன் டிமாண்ட் அப்படிங்கிறத ஒண்டி நான் ஸ்ட்ரெஸ் பண்ண இது பண்ணுறேன். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நமக்கு தேவையான சமயத்தில் டக்குன்னு ஆன் பண்ணிட்டு தேவையில்லாத சமயத்தில் ஷட் டவுன் பண்ணுறது, அது நமக்கு நிறையா பெனிஃபிட்ஸ் கொடுக்குறது. காஸ்ட் ஆங்கிள்லையும் சரி, ஃப்ளெக்சிபிலிட்டி ஆங்கிள்லையும் சரி. இப்படி இருக்க வேண்டியதுதான் டேட்டா சென்டர். இப்போ இதெல்லாம் கிளவுட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் அவங்களோட சென்டரில் வைக்கிறாங்க. இமேஜின் த கைண்ட் ஆஃப் எக்யூப்மெண்ட், இதுக்கான கேபிட்டல் எக்ஸ்பென்ஸ் என்ன ஆகும், இதுக்கான பவர் என்ன ஆகும், இது அப் டைம் 24/7 அப்படின்னு சொல்லுவாங்க, அதை வச்சுக்கிறதுக்கு ஆன மேன் பவர் என்ன, இதெல்லாம் பார்க்கும்போது இது எல்லாத்தையும் அவுட் சோர்ஸ் பண்ணிட்டு சம்படி இஸ் டேக்கிங் கேர் ஆஃப் ஆல் திஸ் ஃபார் அஸ் அப்படிங்கும்போது கிடைக்கிற பீஸ் ஆஃப் மைண்ட் இஸ் ட்ரெமெண்டஸ். நம்ம நம்மளோட முக்கியமான பார்ட் என்னவோ அதை ஃபோக்கஸ் பண்ணலாம். இப்போ நம்ம ஒரு ஏரியாவில் சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணோம்னா அதுதான் நம்ம விற்க போகிறோம், அதில் தான் நம்ம பிஸ்னஸோட கீ பார்ட் இருக்கு. மற்ற எல்லாத்தையும் அவுட் சோர்ஸ் பண்ணி நமக்கு நம்பகமாக இந்த மாதிரி கிளவுட் சர்வீஸ் ப்ரொவைடர் இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட போகிறது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு டெஃபினட்டாக அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதனால் ஐ திங்க் இந்த கிளவுட் அண்ட் சைபர் செக்யூரிட்டி டெஃபினட்டாக ஒரு நல்ல ஏரியா அப்படின்னு சொல்கிறது. மார்க்கெட் சைஸ் எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா, குளோபல் கிளவுட் கம்ப்யூட்டிங் மார்க்கெட் $287 பில்லியன் 2021 to 2025. நல்ல growth ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்கு. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஆன் ப்ரிமைசஸ்லேருந்து பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் தன்னுடைய கம்ப்யூட்டோ ஸ்டோரேஜோ கிளவுடுக்கு மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒன் ஆஃப் த பிக் சர்வீசஸ்ன்னு பார்த்தா மைக்ரேஷன் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்டு கிளவுட். இது ஒரு பெரிய பிஸ்னஸாகவே இருக்கு. ஸோ அதனால் டெஃபினட்டாக ட்ரெண்ட் ஈவன் ஏற்கனவே நம்ம வாங்கின கம்ப்யூட்டர்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக அதெல்லாம் ரிட்டையர் பண்ணிட்டு அதில் இப்போ மெயின் ஃப்ரேமில் தன்னோட ஜாப்ஸ், தன்னோட இம்பார்ட்டன்ட் ஒர்க் லோடெல்லாம் ரன் பண்ணியிருந்தாங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கிளவுடுக்கு மூவ் பண்ணுறாங்க. அந்த ட்ரெண்டு பயங்கர ஃபாஸ்ட்டாக பிக்கப் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால் நல்ல growth ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்கு மார்க்கெட்டில். ரெண்டாவது, நம்ம இருக்கிற இடத்துல என்ன நடக்குது? ஸோ இப்போ இந்தியாவில் பார்த்தோன்னா, அதுவும் எஸ்பெஷலி சென்னை ஹார்ட்லேண்ட் ஆஃப் சாஸ் கம்பெனிஸ் அப்படின்னாங்க. அப்படின்னா என்னன்னா, ஜோஹோ கம்பெனிஸ் லைக் ஜோஹோ, ஃப்ரெஷ் டெஸ்க். ஸோ மெனி பீப்புள் அவங்க இந்த சாஃப்ட்வேர் அஸ் சர்வீஸ், ஐ திங்க் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு, நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணாரு டாக்டர் நாகப்பன். ஸோ அதனால அதில் ரொம்ப டீப்பாக போக விரும்பல. பட் இந்த மாதிரி எக்ஸலண்ட் கம்பெனிஸ் அண்ட் ஹை க்ரோத் கம்பெனிஸ் நம்மளை சுற்றியே இருக்கு. ஸோ அதனால நீட் ஃப்ரம் த மார்க்கெட் நாட் ஓன்லி இப்போ இன்டர்நேஷனல் மார்க்கெட்ஸ்ல கண்டிப்பா நீட் இருக்கு, அதுல சந்தேகமே இல்லை. சேல்ஸ் ஃபோர்ஸோ, கூகுளோ, அமேசானோ அவங்களோட ப்ரெசன்ஸும் இங்கே இந்தியாலையும் இருக்கு, வேர்ல்டு வைட் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. பட் இந்தியன் பார்ன் கம்பெனிஸ் நிறைய இந்த கிளவுட் அண்ட் சாஸ் மார்க்கெட்ல இப்போதைக்கு டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ இப்போ பைஜூஸ் எடுத்துன்னா எஜுகேஷன் கிளவுட்ல இது பண்ணிட்டு தேர் டாமினேட்டிங் த எஜுகேஷன் ஸ்பேஸ். எக்ஸோடெல் கிளவுட் டெலிஃபோனி, லீட் மேனேஜ்மெண்ட், ஃப்ரெஷ் டெஸ்க் கஸ்டமர் சப்போர்ட் ஆன் கிளவுட். ஸோ ஜோஹோ பிஸ்னஸ் சூட் ஆன் கிளவுட் அண்ட் தேவ் பீன் தேர் ஃபார் மெனி இயர்ஸ். ஸோ சார்ஜ் பி, ஸோ தீஸ் ஆர் ஆல் எக்ஸலண்ட் கம்பெனிஸ். ஸோ நம்ம சுற்றியே நிறைய நீட்ஸ் இருக்கு. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது ஃபார் நம்பர் ஆஃப் இயர்ஸ் டு கம் டெஃபினட்டாக கிளவுட் கம்ப்யூட்டிங்கான நீட், சாஸ் மார்க்கெட்கான நீட்லாம் ரொம்பவே சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கு. ஸோ இப்போ சாஸ் ஒண்டி பார்த்தாலே சாஸ் கம்பெனிஸ் $75 பில்லியன் ரெவன்யூ இந்தியாவிலே 2025 ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்தியன் சாஸ் ஸ்பேஸ் வேல்யூ $1 trillion கிரியேட் பண்ணுறதுக்கு ஸ்கோப் இருக்கு 2030 அப்படின்னு நம்மளுடைய நியூஸ் இதுவாக. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சாஸ் மார்க்கெட் நல்ல ஹாட் அண்ட் ரைப்பாக இருக்கு. திஸ் இஸ் த ரைட் டைம் டு கெட் இன். ஸோ இப்போ கொஞ்சம் நம்ம இந்த பிக் 3 பற்றி பார்க்கலாம். கிளவுட் சர்வீஸ் ப்ரொவைடர் பிக் 3 அப்படின்னா வெப் சர்வீசஸ் ரொம்ப நாளா இருக்காங்க. நெக்ஸ்ட் மைக்ரோசாஃப்ட் அஸ்யூர் நெக்ஸ்ட் மார்க்கெட் ஷேர் லெவலில் ரொம்ப சிக்னிஃபிகண்டாக இருக்கு. கூகுள் கிளவுட் நம்பர் 3 பெஸ்ட். மூணுமே எக்ஸலண்டாக இருக்காங்க. அமேசான் வெப் சர்வீசஸ் ஹாஸ் பீன் த லீடர் அண்ட் ஃப்ரண்ட் ரன்னர் இன் தட், ரொம்ப நாளாகவே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ
இதெல்லாம் எப்படின்னா நீங்கள் வந்து கிளவுட் சர்வீசஸ் இப்போ ட்ரை பண்ணி பார்க்கணும்னா கூட ஜஸ்ட் தே ஹாவ் ஃப்ரீ டயர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து 0 காஸ்ட்ல ஒரு சர்வர் ஆன் பண்ணி எப்படி நம்மளால கிளவுட்ல நம்மளுடைய ப்ராஜெக்ட்ஸை ரன் பண்ண முடியுங்கிறத ரொம்ப ஈஸியா ட்ரை பண்ணி பார்க்கலாம். பெனிஃபிட்ஸ் நிறைய விஷயத்த அவர் டாக்டர் நாகப்பன் டச் பண்ணிட்டாரு. சம் ஆஸ்பெக்ட்ஸை நான் கொஞ்சம் இது பண்றேன். பே ஆஸ் யூ கோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். எலாஸ்டிசிட்டினா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரெச் பண்ண எவ்வளோ வேணுமோ தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரேப்பிடாக எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு போகலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து அமேசானோ ஃப்ளிப்கார்ட்டோ வந்து இந்த $1 பில்லியன் சேல்ஸ் அப்படிலாம் பண்ணுறாங்க இல்லையா? அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ஆர் இப்போ இந்த யூஎஸ்லாம் வந்து இந்த கிறிஸ்மஸ் நியூ இயர் டைம் ஃப்ரேமில் மேஜர் இது நடக்கும். நம்மள தீபாவளி டைம் ஃப்ரேமில் வந்து பெரிய சேல்ஸ்லாம் நடக்கும் ரீட்டெயிலில். அந்த சமயத்தில் அப்படிதான் நமக்கு சடன் ஸ்பர்ட். இப்போ ஒரு நாள் $1 பில்லியன் சேல்னா அந்த ஒரு நாளைக்குள்ள செவரல் லேக்ஸ் ஆஃப் பீப்புள் வந்து டிரான்சாக்ட் பண்ணுவாங்க இ-காமர்ஸ் சைட்ஸ்ல. அப்போ இருக்கும்போது என்ன பண்ணோம், இந்த கிளவுட் என்ன பண்ணுறது, நமக்கு இந்த எலாஸ்டிசிட்டி கொடுக்குறது. அப்படின்னா என்ன அர்த்தம், சடனாக நீங்கள் வந்து இப்போ வந்து 100 சர்வர்ஸை வச்சு உங்களுக்கு சர்வீஸை கொடுத்துருந்தீங்கன்னா திடீர்னு 1000 சர்வர்ஸாக மாற்றணும் அதை அப்படின்னா உங்களால் பண்ண முடியும். தட் இஸ் வாட் இஸ் கால்ட் எலாஸ்டிசிட்டி. அதுக்கப்புறம் வேண்டாம் அடுத்த நாள் அப்படின்னா திருப்பி கம்மி பண்ணிடலாம். ஸோ இது வந்து ஒரு மேஜர் அட்வான்டேஜ். இன்னொன்று கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் மெயினாக பார்க்குறாங்கன்னா, இப்போ நமக்கு எப்பயாவது யூஸ் பண்ண போகிற ஒரு சில விஷயங்களுக்கெல்லாம் நம்ம வந்து ஒரு சர்வரை வாங்கிட்டு கேபெக்ஸ் அப்படின்னு கேபிட்டல் எக்ஸ்பென்ஸாக ஆகிடும். இப்போ தேவை என்ன, ஃபியூ டேஸ் யூஸ் பண்ண போகிறோம், ஃபியூ மந்த்ஸ் யூஸ் பண்ண போகிறோம், வேண்டாம்னா ஆஃப் பண்ண போகிறோம், இல்லைன்னா டெர்மினேட் பண்ணி அந்த காஸ்ட்டை கட் பண்ண போகிறோம் அப்படின்னு வரும்போது ஆப்ரேஷனல் எக்ஸ்பென்சஸாக அதை மாற்ற முடியும் இந்த கிளவுட் யூஸ் பண்ணி. ஸோ அது ஒரு பெரிய பெனிஃபிட்டாக இருக்குது. இப்போ கேபெக்ஸாக போட்டு உங்களுடைய கேபிட்டல் வந்து ஒரு சில விஷயத்தில் ஒரு இந்த சர்வர்ஸில் லாக் ஆகிருக்கிறது வந்து நமக்கு அவாய்ட் ஆகுது. இது வந்து ஃபினான்ஷியலாக நல்ல பெனிஃபிட். இதுக்காக நிறைய பேர் வந்து கிளவுட் கம்ப்யூட்டிங் போகிறாங்க. அஜிலிட்டி வந்து என்னென்னா, ஃபாஸ்ட்டாகவும் மூவ் பண்ண முடியும், குவிக்காக டைரக்ஷன் சேஞ்ச் பண்ண முடியும். அதை தான் அஜைல்னு சொல்லுவோம். ஸோ இப்போ ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாம் வந்து அஜைலாக இருக்கணும்பாங்க இல்லையா? ஏதோ ஒன்று ட்ரை பண்ணுவாங்க, அது ஃபெயிலியர் ஆச்சுன்னு டக்குன்னு மாற்றிட்டு வேறு ஏதோ ஒருத்துக்கு போயிடுவாங்க. ஸோ இப்போ அதுக்கெல்லாம் வந்து இது ரொம்ப ஐடியலான சொல்யூஷன். அதனால தான் ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட கிளவுடில் தான் தன்னுடைய சர்வீசஸை ப்ரொவைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ட்ரை பண்ணி பார்ப்பாங்க, இது ஃபெயில் ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, இது ஒன்று ட்ரை பண்ணுவாங்க, சக்ஸஸ் ஆச்சு, ஓகே டக்குன்னு ஸ்கேல் பண்ண முடியும். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி பிக் பில்லியன் மாதிரி அந்த மாதிரி டக்குன்னு ஒரு சாஃப்ட்வேர் ஸ்கேல் பண்ண முடியும். சரியா வரலையா ஆஃப் பண்ணிட்டு வேற ஒன்றுக்கு போயிட முடியும். இது வரைக்கும் ஏதோ விண்டோஸ் என்விரான்மெண்ட்ல பண்ணியிருந்தாங்க 10 சர்வர் வச்சு, ஆஃப் பண்ணிட்டு லினக்ஸ் என்விரான்மெண்ட்டுக்கு போயிட முடியும். அந்த மாதிரி சேஞ்சஸ் ரொம்ப குவிக்காக பண்ண முடியும். ஸோ இது முன்னாடியே கவர் பண்ணியாச்சு, இதுவும் கவர் பண்ணியாச்சு. ஸோ இப்போ யார் இதெல்லாம் யூஸ் பண்ணுறா? நமக்கு தெரிஞ்சு கேம்ஸ் எல்லாமே வந்து தே ஹாவ் கிளவுட் கம்ப்யூட்டிங் கோயிங் ஆன். இப்போ நெட்ஃப்ளிக்ஸாக இருக்கட்டும், ஓலாவாக இருக்கட்டும், ஜியோவாக இருக்கட்டும், ஸ்பாட்டிஃபை, பின்ட்ரெஸ்ட் எல்லாரும். அண்ட் இஃப் யூ திங்க் ஆஃப் எனி ஒரு ரீசனபிள் சைஸில் சர்வீசஸ் கொடுக்குறாங்கன்னா இன்னைக்கு வந்து கிளவுட் கம்ப்யூட்டிங் இல்லாமல் அவங்களால அதை பண்ண முடியாது. இல்லைன்னா கஸ்டமர் டிசாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும் இல்லையா? ஏன்னா டிமாண்டுக்கு தகுந்த மாதிரி நம்மளால ஸ்கேல் பண்ண முடியும். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, நீங்கள் எந்த இட்ஸ் நாட் ஒன்லி இப்போ வந்து நீங்கள் அமேசான்லையோ கூகுள்லையோ மைக்ரோசாஃப்ட்லையோ தான் வந்து இதுக்கு நீட் இருக்குங்கிறது கிடையாது. இதோட யூசர்ஸ் எல்லாமே வந்து கிளவுட் கம்ப்யூட்டிங்கான நீட் அவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு. ஸோ அதனால ஸ்கோப் வைடா இருக்குது. அடுத்து என்ன பார்க்கணும்னு நினைச்சேன்னா, என்ன கைண்ட் ஆஃப் ஜாப்ஸ் இங்கே கிடைக்கும். சரி, நம்ம கிளவுட் கம்ப்யூட்டிங் படிச்சுட்டோம், வெளியில போய் என்ன பண்ணுவோம், ஆர் மார்க்கெட்ல இப்போ என்ன கைண்ட் ஆஃப் ரோல்ஸ் இருக்கு. கிளவுட் ஆர்கிடெக்ட். இப்போ கிளவுட்ல என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங் திங்னா, அது வந்து ஒரு மிக்ஸ் ஆஃப் ஆல் டெக்னாலஜிஸ். இப்போ வெறும் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் எதாவது தெரியணுமா? தெரியணும் கண்டிப்பா. நெட்வொர்க் பத்தி தெரியணுமா? தெரியணும். செக்யூரிட்டி பத்தி தெரியணுமா? தெரியணும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு வைட் அரே ஆஃப் டெக்னாலஜிஸை என்காம்பஸ் பண்ணிட்டு இருக்கு கிளவுட் கம்ப்யூட்டிங். ஸோ அதனால முன்னாடிலாம் ஸோ இப்போ உங்களுக்குலாம் என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ்னா, இந்த டைம்ஸ்ல ஸ்பெஷலைஸ்ட் கோர்சஸ் வருது. இப்போ பிடெக் இன் சைபர் செக்யூரிட்டி, கிளவுட் கம்ப்யூட்டிங் அப்படின்னு வரும்போது இது ஒரு பெரிய அட்வான்டேஜா இருக்கு. இப்போ நாங்கள்லாம் இதை எப்படி கற்றுனோம்னா, ஒரு 3 years 5 years இதோட உட்காந்து ட்ரை பண்ணி பார்க்கணும்.
ஸோ யூ ஷுட் ஃபர்ஸ்ட் கெயின் அ குட் அண்டர்ஸ்டாண்டிங் இன் ப்ரோக்ராமிங். அதுக்கப்புறம் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் நல்லா தெரியணும், நெட்வொர்க்கிங் பற்றி நல்லா தெரியணும், செக்யூரிட்டி பற்றி நல்லா தெரியணும். இதெல்லாம் தெரிஞ்சாதான் ஒரு குட் கிளவுட் ஆர்கிடெக்டா நம்மளால. உங்களோட கோர்ஸ் ஸ்ட்ரக்சர் இப்போ எடுத்துக்க கிட்டத்தட்ட எல்லாத்தையும் காலேஜ் லெவலில் உங்களுக்கு ஒரு பேசிக் இன்புட்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ இதுலேருந்து நீங்கள் ஃப்ளை பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ கிளவுட் ஆர்கிடெக்ட், கிளவுட் நெட்வொர்க் என்ஜினியர், கிளவுட் டெவலப்பர், கிளவுட் செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்ட், கிளவுட் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர், அதை தவிர கிளவுட் ப்ராடக்ட் மேனேஜர். கிளவுட் ப்ராடக்ட் மேனேஜருங்கிறவர் என்ன பண்ணுவார்னா புது புது ப்ராடக்ட்ஸ் கன்சீவ் பண்ணி அதை ஐடியாவை ஜென்ரேட் பண்ணி அதை வந்து ரியல் லைஃப்க்கு கொண்டு வரது தான் அவரோட வேலை. அவர் மெயினாக ரெக்குயர்மெண்ட்ஸ் என்னன்னு பார்ப்பாரு, எதெல்லாம் வந்து மார்க்கெட்டில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு பார்ப்பாரு. அந்த மாதிரி கிளவுட் ரிலேட்டட் நியூ ப்ராடக்ட்ஸ் கொண்டு வரது வந்து கிளவுட் ப்ராடக்ட் மேனேஜரோட வேலை. ஸோ இதை தவிர நிறையா இருக்குது. பட் ஒரு ஃப்ளேவர் கொடுக்கணும்னு இது பண்ணேன். அதனால ஃபியூ ஜாப் ரோல்ஸ் இன் கிளவுட் கம்ப்யூட்டிங் பற்றி இங்கே போட்டிருக்கேன். ஓகே, சைபர் செக்யூரிட்டி. ஸோ இது வந்து அவுட் அண்ட் அவுட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா வந்து ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர், டேட்டா எல்லாமே இது இட் என்கம்பஸஸ் எவ்ரிதிங், அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ இதை பற்றி ரொம்ப ஐ திங்க் டாக்டர் முன்னாடியே பேசினதுனால கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிடுறேன். இதுவும் கான்ஃபிடென்ஷியாலிட்டி, இன்டெகிரிட்டி அண்ட் அவைலபிலிட்டி, இது ரொம்ப முக்கியமான ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் சைபர் செக்யூரிட்டி. இதே மாதிரி நம்ம எப்படி கிளவுட் கம்ப்யூட்டிங் பார்த்தோமோ அதே மாதிரி மார்க்கெட் பெர்ஸ்பெக்டிவ்ல என்ன நடக்கிறது, எவ்வளோ நீட் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் திங், சைபர் செக்யூரிட்டி தேவைன்னா எதுக்கு செக்யூரிட்டி தேவை? ஏன்னா சைபர் கிரைம் நடக்குது. ஸோ இப்போ மார்க்கெட்ல வேர்ல்டு ஓவர் பார்த்தோம்னா 10.5 ட்ரில்லியன் காஸ்ட் ஆகுது டு இந்த டியூ டு சைபர் கிரைம்னால. ஸோ இது ஒரு ப்ராஜெக்ஷன் 2025 வந்து இந்த மாதிரி வந்துடும் அப்படின்ட்டு. இது என்னன்னா யூஎஸ் சைனாக்கு அடுத்தது தேர்ட் கிரேட்டஸ்ட் ஜிடிபி மாதிரி இருக்குது. ஸோ இவ்வளோ திஸ் இஸ் த காஸ்ட் தட் பிஸ்னஸஸ் அண்ட் பீப்புள் அண்ட் கவர்மெண்ட் எவ்ரிபடி இஸ் பேயிங் டியூ டு சைபர் கிரைம்ஸ். ஸோ இதை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணும். கிளியர் கட் நீட் இருக்கு மார்க்கெட்ல, பிகாஸ் லார்ஜ் ஸ்கேல் சைபர் கிரைம் நடக்குது. ஸோ சம் ஆஃப் தி எக்ஸாம்பிள்ஸ், இப்போ வந்து இது வந்து சைபர் செக்யூரிட்டிங்கிறது நேத்திக்கு வந்த விஷயம் இல்லை. இட்ஸ் பீன் தேர் எவர் சின்ஸ் இன்டர்நெட் ஆரம்பிச்சதுலேருந்தே வந்து இது நடந்துன்னு தான் இருக்கு. நாசா, யூஎஸ் டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட், அதுலேயே வந்து செக்யூரிட்டி பிரீச்சஸ் நடந்திருக்கு. அதில் என்ன இன்ட்ரெஸ்டிங்னா 15-year-old ஒரு ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கிறவங்க வந்து ஹேக் பண்ணி ஷட் டவுன் கம்ப்யூட்டர்ஸ். இதெல்லாம் ரொம்ப ப்ராமினெண்ட்டாக ரொம்ப ஈஸியாக நடக்கிற விஷயமா இருக்கு. நிறைய கேள்விப்படுறோம் அந்த மாதிரி. ஸோ அதே மாதிரி இப்போ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனில் நிறைய இப்போ இந்த பேண்டமிக் ரிலேட்டட் சென்சிட்டிவ் இமெயில்ஸ் இதெல்லாமே வந்து ஹேக் பண்ணி பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கிரைம்ஸ் நடக்குது. ஸோ நீட் வந்து ரொம்பவே கிளியராக தெரியுதுங்க. இப்போ எப்படி இருக்கும் ஒரு செக்யூரிட்டி, சைபர் செக்யூரிட்டி மேனேஜ் பண்ணோம்னா என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இந்த மாதிரி ஒரு மூவிஸ்லாம் காட்டுற மாதிரி ஒரு பரபரப்பான இதாக இருக்கும். எங்கே என்ன நடக்கிறது, என்ன அலம்ஸ் வருது, எதெல்லாம் ஓகே தெரிஞ்சுக்கணும் ஆனால் ரொம்ப முக்கியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது. இந்த மாதிரி ரெட், ஆம்பர், கிரீன் மாதிரி சொல்லுவாங்க. ரெட்னா வந்து ஹை அலர்ட், உடனே இமீடியட்டாக போய் பார்க்கணும், இல்லைன்னா மேஜர் இம்பாக்ட் நடக்க சான்ஸ் இருக்கு. இந்த மாதிரி ஒரு பரபரப்பான சுச்சுவேஷன் தான் ஆபரேஷன் சென்டர், செக்யூரிட்டி ஆபரேஷன் சென்டர்லாம் சொல்லுவாங்க, அந்த இடத்துல பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு 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 ஃபேசினேட்டிங் ஃபீல்ட் டெஃபினட்டா. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் அட்வென்ச்சரஸாக உங்களோட ப்ரொஃபஷனல் லைஃப் இருக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக சைபர் செக்யூரிட்டி இது பண்ணலாம். தேர் வில் பி a lot of stories. நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட டெய்லி வந்து யூ வில் பி ஏபிள் டு ஷேர் a lot of interesting things. அதில் வந்து சந்தேகமே இல்லை. ஒரு பரபரப்பான ஃபீல்டு டெஃபினட்டா. ஸோ இதை பற்றி நான் ரொம்ப சொல்ல போகிறது இல்லை. லாட் ஆஃப் த்ரெட்ஸ் நிறையாவே இருக்கு. கண்டிப்பாக டெனியல் ஆஃப் சர்வீஸோ, ஃபிஷிங்கோ சொன்ன மாதிரி நிறைய த்ரெட்ஸ் இருக்கு. பட் த்ரெட்ஸ்னால என்ன அப்படிங்கிறது ரொம்ப அடுத்து நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். வாட் ஆர் த பிஸ்னஸ் ரிஸ்க் ஆர் கவர்மெண்ட்டுக்கு ரெப்யூட்டேஷன் ரிஸ்க், இதெல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி என்ன ரிஸ்க்குங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் மோஸ்ட் ஆப்வியஸ் ஃபைனான்ஷியல் லாஸ். ரெண்டாவது, இப்போ ஒரு செக்யூரிட்டி இன்சிடென்ட் நடந்துருக்குன்னா எல்லாரும் தங்களோட முக்கியமான வேலைகள்லாம் கீழே போட்டு நேரம் இங்கே வந்துடுவாங்க.
they have to attend to it, bring back the systems. So definitely large scale loss of productivity இருக்கும். டேமேஜ் டு ரெப்யூட்டேஷன் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது வந்து மேஜர் பிராண்ட்ஸுக்குலாம் வந்து இது ஒரு பெரிய தலைவலியாகவே இருக்கும். ஏதாவது ஒரு செக்யூரிட்டி இன்சிடென்ட் நடந்ததுன்னா நாளைக்கு நியூஸ் பேப்பரில் வந்துடும் அப்படிங்கிற அந்த பயம் இருந்துகிட்டே இருக்கும். இது ஒரு மேஜர் ரிஸ்க். அப்புறம் லீகல் லைபிலிட்டி இருக்கு, பிஸ்னஸ் கண்டினியூட்டி, இது எல்லாமே மேஜர் ரிஸ்காக இருக்கு. ஸோ யார் இங்கே வந்து மேஜர் பிளேயர்ஸ்ன்னு பார்த்தோம்னா சிஸ்கோ, மெக்காஃபி, ட்ரெண்ட் மைக்ரோ, செக் பாயிண்ட், several others, Amazon and Google வந்து cloudல மேஜர் பிளேயர்ஸ். ஸோ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்க. என்னென்னத்தெல்லாம் செக்யூர் பண்ணோம், நம்ம டேட்டா லெவலில் செக்யூர் பண்ணோம், நெட்ஒர்க்கை செக்யூர் பண்ணோம், அப்ளிகேஷன் லெவலில் செக்யூரிட்டி இது பண்ணோம். ஸோ இப்போ கோட் எழுதும் போதே நம்ம வந்து செக்யூரிட்டி ஆஸ்பெக்ட்ஸை பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ டெவலப்பர்ஸ், சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ் செக்யூரிட்டி பற்றி தெரிஞ்சுக்கணும், நெட்ஒர்க் ஆர்கிடெக்ட்ஸ் செக்யூரிட்டி பற்றி தெரிஞ்சுக்கணும், டேட்டா அனலிஸ்ட், டேட்டா சயின்சஸ், மெஷின் லேர்னிங், அங்கேயும் டேட்டா செக்யூரிட்டி பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ இதில் கொஞ்சம் ஒரு சில ஆஸ்பெக்ட்ஸ் ஆல்ரெடி கவர் ஆகிடுது. ரொம்ப இல்லாத ஆஸ்பெக்ட்ஸ் வந்து நான் இங்கே பாயிண்ட் அவுட் பண்ணுறேன். கம்ப்ளையன்ஸுங்கிறது ஒரு முக்கியமான ஏரியா. இப்போ நிறையா இப்போ ஹெல்த் கேர் டேட்டா இருந்ததுன்னா வந்து ஹிப்பா கம்ப்ளையன்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ அப்படின்னா என்னென்னா ஒரு சர்டன் பேசிக் செக்யூரிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும். அண்ட் நிறைய ஆடிட்ஸ்லாம் நடக்கும். ஸோ அதனால வந்து இட் பிகம்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். செக்யூரிட்டி, சைபர் செக்யூரிட்டிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆகுது. அதே மாதிரி தான் சாக்ஸ், ரெகுலேட்டரி கம்ப்ளையன்ஸ், பிசிஐ, கிரெடிட் கார்டு இன்ஃபர்மேஷன்லாம் வச்சுக்கிறது வந்து அது இம்பார்ட்டன்ட் ஆகுது. ஜிடிபிஆர், இது வந்து டேட்டா ப்ரொடெக்ஷன் ரெகுலேஷன்ஸ் இப்போ புதுசாக நிறைய வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அவேர்னஸும் ரொம்ப ஜாஸ்தியாக கிரியேட் ஆகிட்டு இருக்கு, போத் ஃப்ரம் கவர்மெண்ட் ஆஸ் வெல் அஸ் பிஸ்னஸஸ். ஸோ அதனால இட் இஸ் பிகமிங் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ என்ன பண்ணுவோம் ப்ரொடெக்ஷன்னா அப்படிங்கிறத பார்க்கணும் நம்ம நெக்ஸ்ட். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுடைய அசட்ஸ் எது வேல்யூபிளோ அதை ஐடென்டிஃபை பண்ணும். அதான் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஐடென்டிஃபை பண்ணதை ப்ரொடெக்ட் பண்ணும். இப்போ அது டேட்டாவாக இருக்கலாம், ஒரு சர்வர் முக்கியம், அதை அந்த மாதிரி லிஸ்ட் ஆஃப் திங்ஸை ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணும். ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஆன மெஷர்ஸை நெக்ஸ்ட் எடுப்போம். நம்ம ப்ரொடெக்ட் பண்ணா வேண்டி எல்லாமே சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட முடியாது. இப்போ சைபர் செக்யூரிட்டியை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அன் ஆன்கோயிங், இட்ஸ் அ மூவிங் டார்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இது ஒரு த்ரெட் போலீஸ் கேம் தான். இப்போ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ப்ரொடெக்ட் பண்ணிட்டோம்னு நினைக்கிறோமோ அதை தாண்டி ஹேக்கர்ஸ் வந்து இன்னும் அட்வான்ஸ்டாக தான் யோசிக்கிறாங்க. இதுதான் இதில் மேஜர் சேலஞ்ச் அண்ட் மேஜர் த்ரில்லே இதில் இதுதான். ஸோ இந்த ஏரியாவில் வந்து கான்ஸ்டன்ட் காம்படிஷன் நடக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு ப்ரொடெக்ஷன் மெஷர் கொண்டு வரீங்க, நீங்கள் ஒரு ஃபயர்வால் கொண்டு வரீங்க, ஒரு இன்ட்ரூஷன் ப்ரிவென்ஷன் சிஸ்டம் கொண்டு வரீங்க, ஏதோ ஒரு சில மெஷர்ஸ் கொண்டு வரீங்க. அதையும் தாண்டி அதை பிரேக் பண்ணுறதுக்கான அடுத்த லெவலை ஹேக்கர்ஸ் ஆல்ரெடி யோசிச்சிருவாங்க. ஸோ இதுதான் இதில் ஒரு வெரி இன்ட்ரெஸ்டிங் ஆஸ்பெக்ட். ஸோ அதனால கான்ஸ்டன்ட்டாக மானிட்டர் பண்ணோம், டிடெக்ட் பண்ணோம். அண்ட் டவுன் ஆச்சுன்னா நம்ம ரெக்கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஏரியாவில் வந்து என்னென்ன நமக்கு ஜாப் ரோல்ஸ் இருக்குன்னு பார்த்தா செக்யூரிட்டி ஆர்கிடெக்ட், பெனிட்ரேஷன் டெஸ்டர்ஸ், இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸ் டீமில் இருக்கலாம். கொஞ்சம் ஹையஸ்ட் லெவலில் போனோம்னா ஆஸ் யூ க்ரோ சீஃப் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி ஆஃபீஸர்னு ஒரு ரோல் இருக்கு. கிரிப்டோகிராஃபி ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். ஸோ இஃப் யூ ஹேவ் அ மேத்தமெட்டிக்கல் பென்ட் அது இருந்ததுன்னா கிரிப்டோ அனலிஸ்ட் ரோல் வந்து ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும். செக்யூரிட்டி ஆடிட்டர்ஸ் இருக்காங்க. செக்யூரிட்டி சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்லையும் மேஜர் செக்யூரிட்டி ஆஸ்பெக்ட்ஸ் தேவைப்படுது. ஸோ இப்போ ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னா அபவுட் 3.5 மில்லியன் அப்படின்னா 35 lakhs அன்ஃபில்ட் செக்யூரிட்டி ஜாப்ஸ் இருக்கும், சைபர் செக்யூரிட்டி ஜாப்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ரொஜெக்ஷனாக இருக்கும். ஸோ லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் வெயிட்டிங் இன் த சைபர் செக்யூரிட்டி ஸ்பேஸ். I think with that I will close my presentation. Thank you so much வெங்கட்ரமணி சார். நீங்க ஒரு மார்க்கெட்ல வந்து இந்த ஏரியாக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு, என்ன வேல்யூ இருக்குன்றதை நீங்க ரொம்ப அழகா எடுத்து சொன்னீங்க. நீங்க சொன்ன மாதிரி ஒரு டிரான்சிஷன் ஸ்டேட்ல நிதானமா போயிட்டு இருந்தது. இந்த கொரோனா காலகட்டத்துல டிஜிட்டலுக்கு வந்து எல்லா வேகமா அதை நோக்கி நகர்றதுக்கு தள்ளப்பட்டிருக்கு. அதுல வந்து ரொம்ப த்ரைவ் ஆனதுன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஆன்லைன் ஷாப்பிங், ஓலா, நீங்க சொன்ன அந்த மாதிரி வெவ்வேறு விஷயங்கள் வந்து ரொம்ப வேகமா நகர்ந்ததுனால இந்த
துறையை வந்து தெரிஞ்சுக்க வேண்டியவங்க இதை கத்துக்க வேண்டிய அவசியம்ன்றதும் வந்து இன்னைக்கு ரொம்ப கட்டாயமா இருக்கு. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் கூட வந்து சைபர் செக்யூரிட்டி த்ரெட்டுக்கு உள்ளாச்சுன்றதுலாம் வந்து நீங்க கொடுத்ததுல ரொம்ப வைட்டலான டேட்டா. ஸோ இது நிச்சயமா எல்லாரையுமே யோசிக்க வச்சிருக்கோம். ரொம்ப இட் வாஸ் அ வெரி வேல்யூபிள் செஷன் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அடுத்த பேச்சாளருக்கு நம்ம செல்லலாம். திரு ஸ்ரீகாந்த் வல்தூர் அவர்கள். இவர் வந்து காக்னிசன்ட் நிறுவனத்தின் கூகுள் கிளவுட் பிராக்டிஸ் பிரிவின் சீனியர் டைரக்டராக இருக்கிறார். கடந்த 10 ஆண்டுகளாக கிளவுட்ஸ் தொழில்நுட்பத்தில் பணிபுரிந்து வருகிறார். ஸோ வந்து அவருக்கு ஒரு டீகேட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் கிளவுட்ன்றது வந்து ஒரு பெரிய அவருடைய எக்ஸ்பர்டைஸ்க்கான ஒரு சான்று. 30 ஆண்டுகளாக பணி அனுபவம் மிக்கவர். உலகம் முழுவதிலும் இருந்து பெருநிறுவனங்கள் இவர்கிட்ட வந்து வாடிக்கையாளர்களாக இருக்கிறார்கள். சிடிஎஸ்ல ஃப்ரெஷர்ஸா சேரக்கூடியவர்கள்ல வந்து 7 பேட்ச் ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து இவர் பயிற்சி கொடுத்திருக்காரு. அதனால வந்து அந்த இந்த மாதிரி ஒரு டியூட்டரா இருக்கவங்க கோச்சிங்ல ஈடுபடுறவங்களுக்கு அந்த துறையில ஃபிங்கர் டிப்ல எல்லா விஷயங்களும் என்னென்ன அப்டேஷன் நடக்குது, அப் டு டேட்டா என்ன இருக்குன்றது தெரிஞ்சாதான் அவங்களால அதை செய்ய முடியும். நிச்சயமா அதை வந்து அவர் தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றாரு. அதை விட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கும் வந்து அவர் தன்னையும் ஒரு மாணவராக கருதி கற்றுக்கொண்டே இருக்கிறார். பர்ஜூ பல்கலைக்கழகம் வந்து அமெரிக்கால இருக்கக்கூடிய பிரபலமான பல்கலைக்கழகம். அதுல இப்போ வந்து டேட்டா சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஷின் லேர்னிங்ல பயின்றுட்டு வராருன்றது வந்து ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான தகவலாகவே இருந்தது. ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகத்தில் சர்டிஃபைட் ப்ரோக்ராம் மேனேஜராக அவர் அந்த சர்டிஃபிகேஷன் முடிச்சிருக்காரு. டிரான்ஸ்போர்ட்டேஷன், மெடிக்கல் ஃபீல்டு இது எல்லாத்துலேயுமே வந்து இன்னைக்கு வந்து சைபர் செக்யூரிட்டின்றது கிளவுட் கம்ப்யூட்டிங்கும் வரப்போகுது அப்படின்னும் போது அந்த துறையில இருக்கக்கூடிய இன்னொரு எக்ஸ்பர்ட் வந்து இப்பொழுது நம்மளுடைய பேச போகிறார், திரு ஸ்ரீகாந்த் வல்தூர் அவர்கள். சார் உங்களுடைய மைக் ஆன் பண்ணுங்க. கேக்குறதா? இப்ப கேக்குது சார். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. இது ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா நான் கருதுறேன் ஃபார் இன்டராக்டிங் வித் ஸ்டூடெண்ட்ஸ். இது வந்து எங்க ஆஃபீஸ்ல எப்பவுமே நாங்க பண்ணிட்டே இருப்போம். மோஸ்ட்லி எல்லா யூனிவர்சிட்டிஸ்க்கும் எல்லா இண்டஸ்ட்ரீஸ்க்கும் எதர் அவங்க எங்க காலேஜஸ்க்கு வருவாங்க, எங்க கம்பெனிக்கு வருவாங்க, இல்லை நாங்க அவங்க காலேஜஸ்க்கு எப்பவும் போயிட்டு இருப்போம். இதுக்கு முன்னாடி பேசின 2 பேருமே ரொம்ப நல்லா பேசினாங்க. டாக்டர் நாகப்பன், அவர் no wonder that he is a doctor actually. So he proved technological value expertன்றத வந்து ரொம்ப கிளியரா ரொம்ப அழகா எடுத்து சொன்னார் அவர். அது வந்து நோ வண்டர் அவர் பேசினப்பறம் நான் பேசினா இட்ஸ் லைக் டாக்டரை பார்த்தப்பறம் கம்பவுண்டர் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ ஐ எம் நாட் கோயிங் டு டாக் அபவுட் இட். வெங்கட்ரமணி வந்து இண்டஸ்ட்ரி லெவல்லேருந்து அது எப்படி சொல்லணுன்றதை பற்றி ரொம்ப நல்லா சொன்னார். ஸோ 2 பேருமே வந்து நல்ல ஒரு ஓவர்வியூ ஆன் வை திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்றத பற்றி சொல்லிட்டாங்க. ஸோ நான் வந்து ஐ எம் நாட் கோயிங் டு டச் அப்பான் அதை பற்றின இம்பார்ட்டன்ஸை பற்றி ஐ எம் நாட் கோயிங் டு டச், அதை பற்றி எது பற்றியுமே பேச போகிறது இல்லை. பட் இதனால நடக்கக்கூடிய ஆபத்துகள் என்ன, இதனால வேலை வாய்ப்புகள் என்னன்றதை பற்றி மட்டும் நான் டச் பண்ணலான்னு பார்க்குறேன். ஸோ தட் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக வைக்கணுன்றதை வந்து நான் பார்க்குறேன் நான். ஸோ ஐ ஜஸ்ட் ஷேர் மை ஸ்க்ரீன். Just a second. And screen தெரிஞ்சதுன்னா just let me know. Yes sir. Screen தெரியுதா? தெரியுது சார். Okay, fine. Okay. So இப்போ வந்து already thank you டாக்டர் மிஸ் வெங்கட்ரமணி வந்து மார்க்கெட் சைஸை பத்தி டச் பண்ணாரு. அதை பத்தி கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் நம்ம. அதுக்கப்புறம் என்ன கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்றத பத்தி பார்க்கலாம். ஸோ பட் அது போறதுக்கு முன்னாடி ஏன் வந்து சடனா இந்த செக்யூரிட்டி பத்தி ஒரு முக்கியத்துவம் நிறைய கொடுக்குறோம்? ஏன் வந்து செக்யூரிட்டிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா பத்தி பேசப்படுறது? செக்யூரிட்டி as a கேரியர் வந்து ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் ஆகுது? இப்போ காலேஜ்ல வந்து பார்த்தா நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கும்போது கம்ப்யூட்டர் சயின்ஸ்ன்றது ஒரே பிரான்ச் மட்டும்தான் இருந்தது. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேயே 7 பிரான்ச் இருக்கு. இது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு ஒரு பிரான்ச் ஆயிருக்கு, டேட்டா சயின்ஸ்ன்றது ஒரு பிரான்ச்சா இருக்கு, சைபர் செக்யூரிட்டிங்கிறது ஒரு பிரான்ச்சா இருக்கு, ஐஓடிங்கிறது ஒரு பிரான்ச்சா இருக்கு. ஸோ ஏன் இது எல்லா ஃபீல்டுமே தனித்தனியா இம்பார்ட்டன்ஸா கொடுக்கப்படுறது அப்படின்னா ஈச் ஒன் ஹஸ் காட் தேர் ஓன்
இம்பார்ட்டன்ஸ். அண்ட் ஈச் ஒன் வந்து ஒரு டாபிக், ஒன்னொன்னும் வந்து கேன் பி டாக் ஃபார் 2 to 3 hours பேசலாம். ஸோ வி ஆர் நாட் கோயிங் டு கோ தேர். பட் இன்னைக்கு வந்து நம்ம செக்யூரிட்டி பத்தி, கிளவுடை பத்தி ஆல்ரெடி நிறைய பேசிட்டோம். ஸோ நான் ஐ எம் கோயிங் டு டச் ஒன்லி ஆன் செக்யூரிட்டி. ஸோ இது பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன, ஐ ஜஸ்ட் வாண்ட் டு புட் அ ஸ்மால் வீடியோ ஆன் இதனால எத்தனை பெரிய ஆபத்துகள் நடந்திருக்கு அப்படின்றது. தென் we will quickly go into the next step. I'll just present a small video. Let me know if you can hear that. Can you hear me? Yes, sir. Audio? Okay. Yes, sir. It's a short video. Just listen to this. வணக்கம். டெக்னோஃபோபியாவோட இந்த பகுதியில் நம்ம இந்த உலகத்தில் நடந்த மிகப்பெரிய சைபர் அட்டாக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். சைபர் அட்டாக்ஸ் அண்ட் ஹேக்கிங் அப்படின்னாலே ஃபர்ஸ்ட்டு நமக்கு படங்களில் காட்டுற மாதிரி ஒருத்தரோட பர்சனல் டீட்டெயில்ஸை திருடுறது, பேங்கை கொள்ளடிக்கிறது, அப்படி தான் ஞாபகத்துக்கு வரும். அப்படி இல்லாமல் உலகத்தில் நடந்த ஒரு சில முக்கியமான சைபர் அட்டாக்ஸை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். 10வது நம்ம பார்க்க போகிறது அடாப். 2013ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் அடாப் தங்களோட சர்வர் மேலே சைபர் அட்டாக் நடந்ததாக சொன்னாங்க. கிட்டத்தட்ட 2.1 மில்லியன் அக்கௌண்ட்ஸ் திருடப்பட்டதாக சொல்கிறாங்க. இதில் நிறைய பேரோட பாஸ்வேர்ட்ஸ், லாகின்ஸ், கிரெடிட் கார்டு டீட்டெயில்ஸ் இருந்ததாகவும் சொல்லப்படுது. 9வது நம்ம பார்க்க போகிறது பேனிக் அட் சோனி. 2011 ஏப்ரல் மாதம் சோனி நெட்வொர்க் ஸ்டேஷன் மேலே அட்டாக் நடந்தது. இதில் லைவ் கண்டென்ட்ல இருந்த யூசர்ஸோட பர்ச்சேஸ் இன்ஃபர்மேஷன், 7.7 மில்லியன் யூசர்ஸோட டேட்டா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதற்காக சோனி $15 மில்லியன் கம்பன்சேஷனாக பே பண்ணாங்க. அடுத்தது 8வது நாம பார்க்க போகிறது சவுத் கொரியன் நைட்மேர். ஜனவரி மாதம் 2014 10 மில்லியன் கிரெடிட் கார்டோட டீட்டெயில்ஸை திருடப்பட்டதா சவுத் கொரியன் பேங்க் அறிவிச்சாங்க. கிட்டத்தட்ட 2 மில்லியன் சவுத் கொரியன் அவங்களோட கிரெடிட் கார்டை பிளாக் பண்ணிட்டு புது கார்டை அப்ளை பண்ணி வாங்கினாங்க. இதனால கவர்மெண்ட்டுக்கு மிகப்பெரிய தலைவலி ஏற்பட்டது. 7வதா நம்ம பார்க்க போறது அடல்ட் ஃப்ரெண்ட் ஃபைண்டர் எக்ஸ்போஸ்ட். 2015 டேட்டிங்காக உருவாக்கப்பட்ட அடல்ட் ஃப்ரெண்ட் சைட் அட்டாக மிகப்பெரிய அட்டாக கருதுனாங்க. அதாவது 4 மில்லியன் யூசர்ஸோட சுடோநேம், டேட் ஆஃப் பர்த், போஸ்டல் கோட், ஐபி அட்ரஸ் இடப்பட்டது. இதனால பல பேரோட பர்சனல் லைஃப் மிகவும் பாதிக்கப்பட்டது. அடுத்ததாக 6வது நம்ம பார்க்க போறது யாகு அட்டாக். 2014ஆம் ஆண்டு யாகு ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தோட கஸ்டமர் இன்ஃபர்மேஷன் எல்லாமே திருடப்பட்டதா சொன்னாங்க. இந்த அட்டாக்குனால அந்த நிறுவனத்தோட முன்னாள் ஊழியர்கள் மிகவும் பாதிக்கப்பட்டாங்க. ஏன்னா போலீஸ் அந்த நிறுவனத்தோட முன்னாள் ஊழியர்கள் தான் இந்த அட்டாக்கை பண்ணதா சந்தேகப்பட்டாங்க. 5வது நம்ம பார்க்க போறது கூகுள் சைனா சைபர் அட்டாக். டிசம்பர் 2009 கூகுளோட சைனா ஹெட் குவார்ட்டர்ஸ்ல சைபர் அட்டாக் நடந்ததா சொல்றாங்க. இதுல ஒரு சில கார்பரேட் சைட்ஸோட முக்கியமான தகவல்களை ஹேக்கர்ஸ் திருடிட்டதா சொல்றாங்க. 4வது நம்ம பார்க்க போறது லிங்க்டின். 2016ஆம் ஆண்டு லிங்க்டினோட அக்கௌண்ட் ஹேக் பண்ணப்பட்டது. 6 மில்லியன் யூசர்ஸோட இமெயில், பாஸ்வேர்ட், பர்சனல் இன்ஃபர்மேஷன் திருடப்பட்டதா சொல்றாங்க. அடுத்ததா நம்ம பார்க்க போறது ஜொமேட்டோ. 2017 ஜொமேட்டோ மேல அட்டாக் செய்யப்பட்டது. 17 மில்லியன் யூசர்ஸ் உலகம் முழுவதும் பாதிக்கப்பட்டாங்க. அவங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன், ஐடென்டிட்டி, டேட்டா, பாஸ்வேர்ட்ஸ் எல்லாமே திருடப்பட்டது. அடுத்ததா 2வது நம்ம பார்க்க போறது ஃபேஸ்புக். ரீசெண்டாவே ஃபேஸ்புக் மேல நிறைய பேர் புகார் சொல்றாங்க. யூசர்ஸோட இன்ஃபர்மேஷனை தவறா ஃபேஸ்புக் ஷேர் பண்றாங்கன்னு நிறைய கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இந்த பிரச்சனை இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கு. இதுக்கு ஒரு சொல்யூஷனும் ஃபேஸ்புக்கால சொல்ல முடியல. முதலாவது நம்ம பார்க்க போறது வானக்ரை, அதாவது ரான்சம் அட்டாக். மே மாதம் 2017 இந்தியா உட்பட ஆசியாவில் உள்ள ஒரு சில நாடுகள்ல இந்த ரான்சம்வேர் வைரஸ் பரவ ஆரம்பிச்சது. நிறைய பேங்கிங் செக்டர்ஸ், கார்பரேட் கம்பெனிஸ், ரயில்வேனால பெருசா பாதிக்கப்பட்டாங்க. இன்னமும் இந்த பிரச்சனை இருந்துகிட்டு தான் இருக்கு. இதுக்கான சொல்யூஷன் தேடிக்கிட்டு இருக்காங்க. Okay, so
இப்போ இதுலேருந்து என்ன, இந்த சின்ன வீடியோலேருந்து நமக்கு என்ன தெரியறது அப்படின்னா, மாரல் ஆஃப் த ஸ்டோரி, பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாமே வந்து செக்யூரிட்டியா ஹேக் பண்ணி மில்லியன்ஸ் ஆஃப் டேட்டா பீன் ஹேக். அப்போ பெரிய பெரிய கம்பெனிஸே அவங்களால பிரேக் பண்ண முடியறது அப்படின்னா, நம்ம இண்டிவிஜுவல்ஸ் எல்லாருமே வந்து எவ்வளோ எக்ஸ்போஸ் ஆகிறோன்றதை யோசிச்சு பாருங்க. ஏன்னா நம்ம வீட்லயோ இல்லை நம்ம வீட்டில் நம்மளுடைய ஃபோன் யூசேஜ்லயோ, நம்மளுடைய இன்டர்நெட் கனெக்ஷன்லயோ, வாட் எவர் நம்மளுடைய மெயில் பாஸ்வேர்ட்ஸ் வச்சுக்கிறதுலையோ, இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா ஒரு யாஹூவை பிரேக் இன் பண்றதோ, ஒரு லிங்க்டின் பிரேக் இன் பண்றதோ, அது அவ்வளோ ஈஸி இல்லை. இன்ஃபேக்ட் நாசாவே பிரேக் பண்ணாங்க ஒன் டைம். ஸோ இட் இஸ் நாட் ஈஸி. பட் அங்கேயே பிரேக் பண்ணி போக முடியும் அப்படின்னா இட் இஸ் நாட் ஈஸி டு டூ. ஸோ இட் இஸ் ஆஸ் ரிஸ்கி ஆஸ் இட் இஸ் த டேட்டா ப்ரைவசி. ஏன்னா இப்போ மோர் அண்ட் மோர் வேர்ல்டு இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் டிஜிட்டல் எக்கானமி. அந்த டிஜிட்டல் எக்கானமி கரன்சியே இப்போ டிஜிட்டல் கரன்சி தான் மாறுது. எல்லாருமே இப்போ ஜிபே தான் பண்றாங்க. அது ஜொமேட்டோவா இருக்கட்டும். ஸோ ஜிபேன்றது என்னது? வி ஆர் டூயிங் டிஜிட்டல் கரன்சி. ஏன்னா வி ஆர் நாட், பைசா வந்து நம்ம மாற்று பண்றது கிடையாது, நம்ம டிஜிட்டலா தான் கரன்சி பே பண்றோம். ஸோ டிஜிட்டல் கரன்சி பண்ணும்போது, ஸோ மோர் அண்ட் மோர் இன்ஃபர்மேஷன் இஸ் கெட்டிங் into the digital world, more and more careful thing has to be taken care, which is why the need of cyber security is more and more important. 15 வருஷத்துக்கு முன்னாடி சைபர் செக்யூரிட்டி அப்படின்ற ஒரு கான்செப்ட் எப்பவுமே இருந்தது, 100 வருஷமா இருக்கு. ஆனா இந்த சைபர் செக்யூரிட்டின்ற கான்செப்ட் அண்ட் ஆஸ் அ கேரியர் ஹாஸ் பிக்ட் அப் இன் த லாஸ்ட் 20 இயர்ஸ். ஏன்னா பிகாஸ் ஆஸ் டிஜிட்டல் போக போக இந்த த்ரெட்டுகள்லாம் நிறைய நிறைய பிரச்சனை ஆயிடுச்சு. அண்ட் இப்ப நீங்க வீடியோ கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சிருந்தீங்கன்னா, பாதி திருட்டு வந்து நடந்ததுக்கான காரணம் வந்து அந்த கம்பெனியில வேலை செஞ்ச ஆட்களே தான். இப்ப அமேசான்ல ஒரு மேஜர் அவுட்டேஜ் வந்து கேபிட்டல் ஒன் பேங்க்ல நடந்தது ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த என்டையர் கேபிட்டல் ஒன் வந்து இட் வென்ட் டவுன் ஆக்சுவலா ஃபுல்லா. பில்லியன்ஸ் வந்து லூஸ் பண்ணாங்க. அதோட காரணம் என்னன்னா, அதுல ஒர்க் பண்ண எம்ப்ளாயி வந்து அமேசானோட எம்ப்ளாயியா இருந்தான். ஸோ அவனுக்கு கேபிட்டல் ஒன்னோடைய டேட்டா சென்டருக்கு ஆக்சஸ் இருந்தது. அவன் போயிட்டு வந்துட்டான். அதுக்கப்புறம் அவன் கேபிட்டல் ஒன் எம்ப்ளாயி ஆகிட்டான். கேபிட்டல் ஒன் எம்ப்ளாயி ஆனப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க, பட் அவனுக்கு அந்த டேட்டா சென்டர் ஆக்சஸை ரிமூவ் பண்ணல. அதே கேபிட்டல் ஒன் ஆக்சஸ், கேபிட்டல் ஒன் வேற வேலை பார்த்துட்டு இருந்தான். பட் அவன் அந்த அமேசானோட டேட்டா சென்டர் ஆக்சஸ் அப்படியே வச்சிருந்தான். இவங்க ரிமூவ் பண்ணல. பட் சடனா ஒரு நாள் அவன் பேர்ல இஷ்யூ வந்து அவனை ஃபயர் பண்ணாங்க. அவன் ஃபயர் பண்ண உடனே என்ன பண்ணா, அவனோட டேட்டா சென்டர் ஆக்சஸை வச்சு he hacked into the Capital One network and he shut down the entire network. And அது வந்து billions of dollars of loss for Capital One காட்சி. அவங்க அமேசானை பிளேம் பண்ணாங்க. அமேசான் ரூட் காஸ் பண்ணி கிளீனா சொல்லிட்டாங்க, நீங்க வந்து அவங்க கேபிட்டல் ஒன் எம்ப்ளாய் ஆன உடனே நீங்க அவனுடைய ஆக்சஸை எடுத்திருக்கணும், அது நீங்க பண்ண செக்யூரிட்டி பிரீச். இட்ஸ் கால் பிரீச் ப்ரோட்டோகால். ஸோ அந்த செக்யூரிட்டி பிரீச்சை நீங்க பண்ணதுனாலதான் இட் கேவ் ஹிம் ஆக்சஸ் டு த டேட்டா சென்டர். அவன் 1.5 வருஷமா எங்க எம்ப்ளாயே கிடையாது, அவன் ஏன் ஆக்சஸ் வச்சிருந்தான். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள் போதும், ஹவு யூ கேன் பிரீச் யுவர் திங். இது வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து இருக்கு. நம்மளுடைய செக்யூரிட்டிங்கிறது வந்து டிஜிட்டல் வேர்ல்ட்ல மட்டுமே இல்லை, காமனா இருக்கு. நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு வாஷிங் மிஷின் ரிப்பேர் பண்ண வரான்னா அவன் அந்த ப்ராப்பர் கம்பெனிலேருந்து தான் வரானா, நம்ம வந்து அவனோட ஐடி செக் பண்றதே கிடையாது. 9 out of 10 people we don't check. அண்ட் அந்த மாதிரி வரவங்க எவ்வளவு பேர் வந்து we have seen நிறைய கேசஸ். அவங்க வந்து வீட்டுல வந்து பாத்ரூம்ல வெப் கேமரா வைக்கிறாங்க. இதெல்லாம் நிறைய படிக்கிறோம், வாட்ஸ்அப் ஃபார்வர்ட்ஸ் மில்லியன்ஸா பண்றோம். ஆனா நம்ம இதெல்லாம் ஃபாலோ பண்றோமான்னு கேட்டா we don't do that. But this is a very serious threat today. இன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து என்னன்னா, நம்ம வந்து சோசியல் மீடியால போடுற திங்ஸ், ஃபேஸ்புக்ல வந்து நான் வந்து இன்னைக்கு சாயந்தரம் கிளம்பி ஊட்டி போறேன், நாளைக்கு ஹிமாச்சல் போறேன், எங்க வீட்டுல யாரும் இல்லை, எங்க வீட்டுல நாய்க்குட்டி மட்டும்தான் இருக்கு. பீப்புள் ஆர் சோ அடிக்டட் டு சோசியல் மீடியா. அதுவும் இன்னைக்கு இருக்கிற யங்கர் ஜெனரேஷன் சோ அடிக்டட் டு யூடியூப் மீடியா. அவங்களை பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனும் அவங்களுக்கு தெரியாமலே கொடுக்குறான். அதை சேர்க்காமலே கூகுள் என்ன பண்றான், கூகுளும் ஃபேஸ்புக்கும் உங்களுக்கு வந்து நீங்க வந்து உங்க லொகேஷனை போன்ல ஆன் பண்ணிக்கோங்க, நீங்க போன்ல ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்க போன் தொலைஞ்சு போயிடுச்சுன்னா நாங்க கண்டுபிடிச்சு கொடுப்போம்னு சொல்றாங்க. பட் அது மட்டும் கிடையாது. தே ட்ராக் யூ டவுன் எவ்ரிவேர் யூ கோ.
இதை வந்து திருடர்கள் ஈஸியா யூஸ் பண்றாங்க. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ பேசிக்கலி இன் அ வே தட் யூ ஆர் டிஜிட்டலி எக்ஸ்போசிங் யுவர் செல்ஃப். இதெல்லாம் நமக்கு தெரியவே தெரியாது, தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு இன்ட்ரெஸ்டும் கிடையாது. நம்ம வந்து ஒரு ஆண்ட்ராய்ட் போன்ல we are installing lot of games, பேபால் அந்த கேம்ஸ் வழியா கூட திருடர்கள் உள்ள நுழையிறாங்க. எவ்வளவு பேருக்கு தெரியும் தட் when we install இந்த சைனீஸ் பேஸ்டு கேம்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணும்போது as we continue to play the game, அது வழியா அந்த டைம் வழியா people can hack into your phones. பட் இதெல்லாம் யாருக்கும் தெரியாது. இது ஏன் இது சொல்றேன்னா, இந்த காரணத்தினாலதான் சைபர் செக்யூரிட்டி as a கேரியர் has come up very well. சைபர் செக்யூரிட்டிங்கிறது வந்து செக்யூரிட்டி as a கேரியர்ங்கிறது வந்து நல்ல விதமாகவும் யூஸ் பண்ணலாம், கெட்ட விதமாகவும் யூஸ் பண்ணலாம், which is basically hacking. This is something like வாட்ஸ்அப் நல்ல விஷயத்துக்கும் பயன்படுத்தலாம், நாசமா போற விஷயத்துக்கும் பயன்படுத்தலாம். அண்ட் 20% நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்றாங்க, 80% வந்து ஜங்குக்கு யூஸ் பண்றாங்க. ஸோ அதே மாதிரியே இன்ஸ்டாகிராமும் அப்படிதான். ஸோ எதுவுமே அப்படிதான். ஸோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா, இப்போ எக்ஸாக்டா இது எனக்கு புரியல ஸ்ரீகாந்த், நீங்க எல்லாரும் பேசுறீங்க, பட் இது ரொம்ப ஹை லெவலா இருக்குன்னா, ஒரு பேசிக்கா டேட்டா தெஃப்ட் எப்படி, டேட்டா பைரசி எப்படி இருக்குன்னா, நிறைய லாட் ஆஃப் மூவிஸ் இருக்கு. சம் மூவிஸ், இரும்பு திரை நீங்க எவ்வளவு பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல, பியூட்டிஃபுல் மூவி, வெரி பியூட்டிஃபுல் மூவி, வேர் டேட்டா எப்படி வந்து திருடப்படுறது, உங்க போன்லயே உங்க போனை மாத்திரம் வச்சு அந்த சிம் நம்பர்ல இருந்து உங்களோட டேட்டா எப்படி திருடப்படுறதுன்றதுக்கு ரொம்ப விரிவா விளக்கப்படுற மூவி. ஆப்வியஸ்லி அதுல ஐஸ்வர்யா ராய் கிடையாது, நயன்தாரா கிடையாது, பட் யூ கேன் வாட்ச் இஃப் யூ வாண்ட் டு டூ. அதே மாதிரி இணையதளம், கீ, லென்ஸ் அப்படின்னு ஒரு 10 தமிழ் படம் இருக்கு. இது எதுவுமே வந்து ஐ வுட் நாட் சே இட்ஸ் மெகா பிளாக் பஸ்டர் ஹிட் மூவிஸ், பட் தீஸ் மூவிஸ் ஆர் வெரி இன்ஃபர்மேட்டிவ் மூவிஸ். எவ்வளவு பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு தெரியாது பார்க்கறதுக்கு, பட் இதெல்லாம் பார்த்து நம்ம இதுல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. நம்மளோட டேட்டா எப்படிலாம் திருட்டு போறது, ஒரு ஆண்ட்ராய்ட் போன் யூஸ் பண்றதுனால அது யூஸ் பண்ணக்கூடாதுன்னு இல்லை, அதுல எப்படி நம்ம கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணணும், இது எவ்வளவு விஷயம் சொல்லித்தர இது. பட் ஐ சஜஸ்ட் யூ பீப்புள் ஷுட் வாட்ச் இஃப் யூ ஹவ் நாட் டன். ஸோ தெர் ஆர் ஈக்குவல் செக்யூரிட்டியில வந்து நல்ல விஷயம் பண்றவங்க 20 பேர் இருக்காங்க. அதையே வந்து ஹேக்கிங்கிற ஒரு கண்ட்ரியே இருக்கு. பிரேசில் அஸ் அ கண்ட்ரி, தேர் ஆர் லாட் ஆஃப் ஹேக்கர்ஸ் பீங் டெவலப் ஃப்ரம் த கண்ட்ரி. அண்ட் ரஷ்யா அஸ் அ கண்ட்ரி இஸ் பீன் மோஸ்ட் ஆஃப் த ஸ்பைக்ஸ் டுடே ஆர் ஹேப்பனிங் ஃப்ரம் ரஷ்யா. இஸ்ரேல் இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு கண்ட்ரியே, ஒரு கண்ட்ரி ஆஃப் ஸ்மார்ட் குக்கி, ஸ்மார்ட் ப்ரொஃபஷனல்ஸ் பாஸ் பண்ணிட்டு, ஸ்கூலை பாஸ் பண்ணிட்டு, இதுல வந்து எவ்ரி ஹேக்கிங் கோட் பண்ணி அடங்காமறு படத்துல சொல்ற மாதிரி தே பேசிக்கலி கோ த்ரூ ஆல் த ஹேக்கிங் டெக்னாலஜி அண்ட் தே நோ ஹவு டு டூ இட். அண்ட் இது எல்லாமே ரியாலிட்டி, இது எல்லாமே படம் கிடையாது, இது எல்லாமே ரியாலிட்டி. அண்ட் எவ்ரி திங் இஸ் பாசிபிள். அடங்காமறுல சொல்ற மாதிரியே நீ ஒரு பெஸ்ட் ஹேக்கரா இருந்தா, அவன் ஒரு பெஸ்ட் ஹேக்கரா இருந்தா, யூ கேன் ஈக்குவலி பிளே த கேம். தட் இஸ் வெரி பாசிபிள். ரொம்ப நல்ல அனதர் குட் மூவி that has very beautifully explained how security and hacking and this thing, breaches happen. So that is why I wanted to just spend one minute on this. Now quickly we will take into deep dive into what Mr. Venkatramani had said. So if 2022 la mattum, okay, 2022 to 2022 எடுத்த சர்வே, எவரெஸ்டோட சர்வே இது. எவரெஸ்ட்ங்கிறது வந்து ஒரு எப்படி சொல்றது, இது ஒரு கார்ட்னர், எவரெஸ்ட், ஐஎஸ்ஜிங்கிறது வந்து இந்த கிளவுட பத்தின ரிசர்ச் பண்ணப்படுற ஒரு முக்கியமான பேப்பர்கள். அதாவது இப்ப எப்படி சொன்னப்ப ஹிந்து அப்படின்ற ஒரு நாளிதழ் இருக்கு, அது இதை பத்தி சொல்றாங்க. அதே மாதிரி ஹிந்து பிசினஸ் லைன்றது என்ன சொல்றது, இப்ப நீங்க வந்து பினான்ஸை பத்தி ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா ஹிந்து பிசினஸ் லைன் வாங்கணும், எக்கனாமிக் டைம்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்ற மாதிரி கிளவுட பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, அந்த மார்க்கெட் எங்க போறதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா, நீங்க வந்து எவரெஸ்ட், கார்ட்னர், ஐஎஸ்ஜி இவங்களுடைய ரிசர்ச் பேப்பர்ஸ் தான் படிக்கணும். இந்த பேப்பர்ஸ் எல்லாம் வெப்ல அவைலபிளா இருக்கு. யூ கேன் கோ கூகுள் இட் அண்ட் தென் ரீட் இட் யுவர் செல்ஃப். அண்ட் இவங்க வந்து அடுத்த 20 வருஷத்துக்கு மார்க்கெட் எங்க போகுதுன்றத ரொம்ப தெளிவா சொல்லிடுவாங்க உங்களுக்கு. ஸோ தட் வில் பி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ டு லேர்ன். இப்போ நான் படிக்கிற காலத்துல துபாய்க்கு வேலைக்கு போகணும்னா கலீஜ் டைம்ஸ் அப்படின்னு ஒரு பேப்பர் இன்னும் இருக்கு. அந்த பேப்பர்ல தான் வரும் அட்வர்டைஸ்மெண்ட், அதுல பார்த்து தான் போகணும். அந்த ஒரு பேப்பர் வரத்துக்காக பீப்புள் வில் வெயிட் ஃபார் த டே அண்ட் தென் பை இட் அண்ட் தென் கோ. அந்த மாதிரி
இந்த பேப்பர்ல தான் these research articles from Gartner, Everest, ISG, இந்த மாதிரி companies will let you know how to do it. Now if you look at the market size, right, இப்போ கிளவுடோடைய மார்க்கெட்டே வந்து 2022 to 2019 எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2022ல வந்து டிசைன் பில் 22 பில்லியன்லேருந்து இட் இஸ் பிகமிங் $40 பில்லியன் ஆப்ரேட்டுக்கு வந்து கிளவுட் ஆப்ரேட் பண்றது மேனேஜ் பண்றதுக்கு. ஸோ 39 பில்லியன் டாலர். ஸோ ஐம் நாட் கோயிங் டு டச் இன் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் டைம். செக்யூரிட்டி பத்தி மட்டும் பார்த்தீங்கன்னா 5லேருந்து $13 பில்லியன் உயர்றது. ஸோ இந்த மொத்த மார்க்கெட் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா இந்த சென்டர்ல பார்த்தீங்கன்னா டோட்டல் 2020ல $71 பில்லியன் இருக்கிறது. 2022ல $129 பில்லியன் is the total market size. அந்த $129 பில்லியன் நீங்க ரைட் சைட்ல CAGR அப்படின்னா cumulative accurate growth அப்படின்றது வந்து சொல்லுவோம் CAGR. அந்த growthல படி பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டிக்கு தான் வந்து மேக்சிமம் பர்சன்டேஜ் இருக்கு. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா 38% growth வந்து CAGR. இது வந்து 2020லேருந்து 2022 வரைக்கும். 2022லேருந்து 2025 you will get a report next year where it will talk about it and அதுல பாத்தீங்கன்னா that will grow. So but if you look at it, security தான் 38%. மிச்சம் எல்லாமே cloud தான். All these, the entire topic is valid for today's discussion, but cloud மட்டும் cloudல எல்லாமே மிச்சம் எல்லாமே பாத்தீங்கன்னா cloudோட எல்லா ஏரியாவும் இதுல கவர் ஆயிருக்கு. Security is growing at 38%. Okay, so that is one of the reason why you want to do. So if adile vandu innum Mr. Venkatram talked about various areas within security இல்லையா, அதுல நம்ம பிரிச்சோம்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது வந்து இந்த கம்ப்யூட்டரை மெயின்டைன் பண்றவங்க, இந்த டெஸ்க்டாப், லேப்டாப், டேட்டா சென்டர் அதை மெயின்டைன் பண்றவங்க தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டீம்னு பேர். அது வந்து 31 பில்லியன்லேருந்து 54 பில்லியனா இன்க்ரீஸ் ஆகுது. அப்ளிகேஷன், இந்த அப்ளிகேஷன்லாம் இந்த ஆப்ஸ் வருது, ஃபோன்ல வர ஆப்ஸ் இல்லை இதெல்லாம் iMobile, இதெல்லாம் ஜொமேட்டோ, ஸ்விக்கி, இதெல்லாம் எழுதுறவங்க வந்து ஆப் ரைட்டர்ஸ் பேர். அது வந்து 20லேருந்து 35 பில்லியனா இன்க்ரீஸ் ஆகுது. டேட்டா அண்ட் அனாலிட்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா which is the you will see data and analytics is the future. 8லேருந்து 18 பில்லியன். செக்யூரிட்டி பார்த்துட்டோம். ப்ராடக்ட்ஸ் அண்ட் பிளாட்ஃபார்ம் இஸ் SaaS ஆஃபரிங் 7 and 11 பில்லியன். அகைன் இதுலயும் பாத்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் 20% க்ரோ ஆகுது, அப்ளிகேஷன் 21%, டேட்டா அனாலிட்டிக்ஸ் 31%, 38%. ஸோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா டெய்லி ஃபேஸ்புக் போனீங்கன்னா டேட்டா அனாலிட்டிக்ஸ் கோர்ஸ் பண்ணு, AML கோர்ஸ் பண்ணு, IoT கோர்ஸ் பண்ணு, இது பண்ணுது. ஏன்னா 31% மார்க்கெட் ஷேர் வந்து டேட்டா அனாலிட்டிக்ஸ்க்கும் 38% மார்க்கெட் ஷேர் செக்யூரிட்டிக்கும் இருக்கு. ஸோ இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எடுத்தாலோ அப்ளிகேஷன் கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆர்கிடெக்ட், கிளவுட் அப்ளிகேஷன் ஆர்கிடெக்ட், டேட்டா அனாலிட்டிக்ஸ், AI and ML இன்ஜினியர், செக்யூரிட்டி ஆர்கிடெக்ட், ப்ராடக்ட்ஸ் அண்ட் பிளாட்ஃபார்ம், எது எடுத்தாலும் உங்களுக்கு ஸ்கோப் இருக்கு. ஓகே, இதுக்குள்ள ஷைன் பண்ணும், உள்ள போகணும். ஷைன் பண்ணணும்னா வந்து டீப் யூ ஷுட் கோ. இப்போ எப்படி கிணறு எடுக்கணும்னா இது போர் எடுக்கணும்னா 100 அடி போடணும்னா யூ ஷுட் கோ 100 feet deep. Go learn in depth about it and that is when you can shine. Opportunities is there for people who shine. ஏன்னா இப்போ 100 ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னா 10 லட்சம் பேர் இருக்காங்க அப்ளை பண்றது. ஸோ இஃப் யூ வாண்ட் டு ஷைன் வித் இந்த 100 யூ ஹேவ் டு பி ஆன் டாப். ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்கு, காம்படிஷனும் இருக்கு. ஹவு டு யூ சர்வைவ் இஸ் பேஸ்ட் ஆன் ஹவு டு யூ லேர்ன். அதுதான் வந்து முதல்ல வந்து வென் சுசித்ரா டாக்ட் அபவுட் வை ஐ ஸ்கேல். இப்போ 50 வயசுக்கு வந்து லாஸ்ட் 10 வருஷமா நான் எவ்ரி இயர் ஐம் டூயிங் a certification. The reason I'm doing, I'm pretty sure Dr. Nagapan does that, Mr. Venkatramani does that, everybody. The reason we do that is because we don't want to get outdated in the industry. ஏன் நாங்க படிக்கிறோம், நான் என் காலேஜ் டேஸ்ல கூட இவ்வளவு படிச்சது கிடையாது. இப்போ ஏன் இவ்வளவு படிக்கிறோம் அப்படின்னா நாங்க வந்து கஸ்டமர் முன்னாடி பேசும்போது எங்களுக்கு வந்து என்ன பேசுறோம்னு தெரியணும், which is why we do all this stuff, right? So opportunity is available for the people who learn depth and learn to scale. அதுதான் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ மார்க்கெட் வைஸ் பார்த்தீங்கன்னா நார்த் அமெரிக்கா கண்டினியூஸ் லீட், பட் யூரோப், UK அதெல்லாம் பார்த்தீங்கன்னாலும் இன்க்ரீஸ் ஆகுது. இத்தனை நாளாக உலகம் வந்து நார்த் அமெரிக்கா தான் ஜாஸ்தினா, இந்தியாவில் இருந்தாலும் நம்ம நார்த் அமெரிக்கன் கஸ்டமர்ஸ் தான் சப்போர்ட் பண்ணுறோம், எல்லாருக்குமே தெரியும் அது. பட் யூரோப், UKவும் இப்போ நிறைய இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ஏபேக்கும் நிறைய இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ த பிஸ்னஸ் இஸ் இன்க்ரீசிங். ஆக்சுவலாக ரைட்ல பார்த்தீங்கன்னா UK தான் 27% இன்க்ரீஸ் ஆகுது, ஏபேக் 2வது இன்க்ரீஸ் ஆகுது, நார்த் அமெரிக்கன் மார்க்கெட் 17%. ஏன் அந்த நார்த் அமெரிக்கன் மார்க்கெட் இன்க்ரீஸ் குறையிறது அப்படின்னா உலகத்துல இருக்க பெரிய பெரிய டேட்டா சென்டர்ஸ் எல்லாமே நார்த் அமெரிக்கால தான் இருந்தது. இப்ப கிளவுடுக்கு மூவ் பண்றதுனால
எல்லா கிளவுட் ப்ரொவைடர்ஸும் சீப்பர் கண்ட்ரீஸ்க்கு மூவ் பண்ணிட்டாங்க. லைக் அமேசான், கூகுள், அசியோர் எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க, இந்தியாவில் கூட ஒரு டேட்டா சென்டர் இருக்கு. ஸோ எல்லாருமே எல்லா சீப்பர் கண்ட்ரிக்கும் மூவ் பண்ணிட்டாங்க. ஸோ அமெரிக்காவில் இப்போ அமெரிக்கா இஸ் நோ லாங்கர் த ப்ரிஃபைட். டசன்ட் மீன் தட் யூ கேனாட் ஒர்க். இப்போ எங்கேருந்து வேணா ஒர்க் பண்ணலாம், யார் வேணா. ஸோ பட் it is no longer the preferred destination that we are talking about. Okay, so that is why this is important that the rest of the world works across to the growth that we have. But the market size we are talking is 120 billion in 2022. இது குறையுமான்னு கேட்டீங்கன்னா அடுத்த 10 வருஷத்துக்கு குறையாது. 10 வருஷத்துக்கு அப்புறம் என்னன்னு தெரியாது நமக்கு. ஓகே, 10 வருஷத்துக்கு இது குறையாது. ஸோ ஃபார் தோஸ் ஆஃப் யூ இப்போ 12th நீங்க இருக்கீங்கன்னா நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்க்குள்ள உங்க கேரியர் செக்யூர் பண்ணீங்கன்னா பிரச்சனை கிடையாது. 10 இயர்ஸ் கழிச்சு என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது. ஏன்னா கோவிட் வருமானது நமக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி தெரியாது. ஸோ டுடே கோவிட் எல்லா மார்க்கெட்டும் கொலாப்ஸ் பண்ணிட்டு, ஆனா ஐடி மார்க்கெட்டை மட்டும் கொலாப்ஸ் பண்ணல. It has actually boomed IT market, and IT has actually saved a lot of millions because எல்லாரும் இப்போ வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஸ்ரீதர் வேம்பு ஜோஹோ கயத்தார்லேருந்து ஒர்க் பண்ணுறாரு, மதுரையிலேருந்து ஒர்க் பண்ணுறாரு. எவ்ரிபடி இஸ் நவ் கான் டு தேர் ஹோம் டவுன். தேர் ஏபிள் டு ஒர்க் வித் பேரண்ட்ஸ். வி ஆர் ஏபிள் டு டூ திஸ் வெபினார் அக்ராஸ் ஹோம். ஸோ ஆக்சுவலி கோவிட் ஹஸ் ஹெல்ப்ட் அஸ் இன் கனெக்டிங் பீப்புள் வித் பேரண்ட்ஸ். முன்னாடிலாம் அவங்க பேரண்ட்ஸ் ஒரு ஊரில் இருப்பாங்க, இவங்க இங்கே இருப்பாங்க. இப்போ இட் ஹஸ் மேட் இட் பாசிபிள். அதனால anything might happen, but I'm saying these Everest and these market surveys படிச்சீங்கன்னா you will know what to know, where the industry is heading. Okay, இந்த ஜாப்ஸை பத்தி ஆல்ரெடி மிஸ்டர் வெங்கட்ராம் பேசினாரு. பட் ஜஸ்ட் டு டச் அப்பான் லிட்டில் பிட் டீடைல் இந்த செக்யூரிட்டி ஸ்பேஸ். செக்யூரிட்டியில மல்டிபிள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. செக்யூரிட்டி ஆர்கிடெக்ட் இருக்கு, செக்யூரிட்டி சொல்யூஷன். செக்யூரிட்டி ஆர்கிடெக்ட்ன்ற ஒரு பில்டிங் ஆர்கிடெக்ட் மாதிரி. ஹி வில் பேசிக்கலி ஆர்கிடெக்ட் த என்டையர் சொல்யூஷன். அவர் எல்லாம் எப்படி ஒரு டிபிக்கல் ஒரு பில்டிங் ஆர்கிடெக்ட் என்னெல்லாம் கேள்வி கேட்பாரோ அது மாதிரி கேள்வி கேட்டு தென் ஹி வில் கிவ் இட் டு த செக்யூரிட்டி சொல்யூஷன். செக்யூரிட்டி சொல்யூஷன் இஸ் டிபிக்கலி யுவர் பில்டிங் இன்ஜினியர். அவர் செக்யூரிட்டி ஆர்கிடெக்ட் என்ன பில்டிங் ஆர்கிடெக்ட் என்ன கொடுத்துருக்காரோ அதுக்கேற்ற மாதிரி he will have to shape the construction of the solution for the security. Cloud security practitioner என்றவர் என்ன பண்ணுவாரு, இந்த சொல்யூஷன் பண்ணிருக்கவங்களும் இந்த ஆர்கிடெக்ட் பண்ணவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த cloud security for that பில்டிங்கை கட்டுவார். ஸோ ஹி இஸ் பேசிக்கலி த சித்தாள் மேசன், எப்படி வேணா நீங்க சொல்லலாம். ஓகே, அண்ட் basically the implementation practitioner and the penetration testers are the people who basically complete and finish the building. Say அந்த கரெக்டா செக்யூரிட்டில இருக்கா, இது பண்றதா, அது பண்ணா. ஸோ தட் இஸ் பேசிக்கலி the implementation practitioner role. அந்த penetration testerன்றவர் தான் டெஸ்ட் பண்ணி பார்ப்பார். இந்த பூட்டு கரெக்டா இருக்கா, இந்த லாக் பேட்லாக் இருக்கா, இதை பிரேக் இன் பண்ண முடியுமா, இந்த லாக் திறக்க முடியுமா, விண்டோ வெளியில இருந்திருக்கா உள்ளே இருந்திருக்கா. ஸோ அது மாதிரி there are a lot of ways that every firewall பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் they do sample spoof testன்னு சொல்லுவாங்க. ஒரு டெஸ்ட் ஏஜென்சியை கூப்பிட்டு அவங்களை ஹேக் பண்ண சொல்லுவாங்க அன்அனௌன்ஸ்டா. அண்ட் அவங்க கம்பெனிலே யாருக்கும் சொல்ல மாட்டாங்க, அன்அனௌன்ஸ்டா ஸ்பூஃப் டெஸ்ட் பண்ண சொல்லுவாங்க. They want to make sure that they are secured and everything. There are companies that runs in Australia which does this work, and even assessments run பண்ணி your site is proof and it is all basically safe அப்படின்னு சொல்லுவாங்க. So these are some of the roles that is available in security. Cloud பத்தி already பார்த்துட்டாங்க in terms of jobs available in cloud, so I'm not going to touch upon it. So why security has taken an importance in recent days என்றத பத்தி மட்டும் I will present a short video and then we will close the session with a short of time. Hi everyone, welcome to today's webinar here at Tea Time with Demarcus. Today, we'll be discussing the cybersecurity threats and trends in 2021. Today, we're going to take a closer look at cybersecurity. Specifically, we'll see the top predictions for this year and the threats and trends in cybersecurity of 2021. As the world recovers from COVID-19 and enters a new normal, it realizes a lot has changed. How will those changes affect the safety of your digital landscape? And how will you be able to protect it? Let's find out. Here are 5 forecasts for 2021 that you should keep track of. The first one being, remote work raises risks to cybersecurity.
There's no question that the shift to a work from home reality will continue to impact digital security. In fact, a Skybox report reveals that 1/3 of staff in 70% of organizations will remain remote 18 months from now. Their dependency on cloud computing and collaborative tools such as Slack, Skype, and Zoom will continue to be a risk factor. And the lack of sufficient oversight may cause further problems to cyber safety. Left on their own, employees will put convenience over security first. They'll use unsecured channels to transfer sensitive data and personal devices and home routers to handle those data flows. Without robust IT support, these security shortcuts will continue to pose a threat and a good opportunity for cybercriminals to seek easy targets for maximum damage. The second is cloud security becomes the new focus area. As businesses turn remote, the rate of cloud adoption will continue to accelerate in 2021. In fact, 35% of companies plan on stepping up migration to the cloud, according to a survey by Ribic. To combat new cybersecurity threats to the evolving cloud infrastructure, we'll see companies increase spending on cloud security, which could double in comparison to 2020. According to Gartner, another trend that may emerge is the distributed cloud model. In this hybrid model, businesses will migrate data to both the public and private cloud, which could benefit cloud security in a remote setting. The third is the threat of business email compromise endures, or BEC. BEC isn't among the latest cybersecurity threats, but we may see a surge in attacks over the coming months as more people use both their personal and professional emails to conduct business remotely. And while people may be aware of BEC, working from home makes them vulnerable to this type of attack. The lack of security and a lax attitude of employees at their remote offices makes them the ideal targets for cyber criminals. In such an environment, it's easy for attackers to replicate known sources. They can then send seemingly legitimate requests and scam people to freely hand over money or data, and in doing so, exploit the general negligence of the remote workforce. Using IT security services can help you prevent BEC attacks and safeguard your business. The fourth is death by cyber attack could become a possibility. Future cybersecurity threats may evolve with real-world implications as human lives are placed at risk due to cyber attacks. Last year in Germany, a homicide investigation followed a cyber attack in a hospital in Dusseldorf. The attack caused a systems shutdown, which may have been the reason for the death of a patient there. It's still unclear whether the investigation will lead to prosecution, but if it does, it will be the first registered case of someone dying as a direct result of a cyber attack. The fifth is detection, not just prevention or protection. Despite these increased threats, a new hope may arrive for cyber defense. In 2021, we may see renewed interest in systems that detect cyber threats, not just those that prevent them or protect you from cyber attacks. One such detection technology trend is cloud SIEM, or Security Information and Event Management. With SIEM tools, IT teams could potentially use the system to hunt for attackers and expose them before they gain access to valuable data. Businesses could integrate these tools and others like it into a broader cybersecurity ecosystem as well. Thanks to SOAR, or Security Orchestration, Automation, and Response, IT teams could augment tools like Cloud SIEM. They can then, for example, use it to collect data about top security threats and create defenses that automatically respond to potential attacks. Another tool that may see a wide-scale application in 2021 is UEBA, or User and Entity Behavior Analytics. Cybersecurity professionals could use UEBA's deep learning to analyze patterns in user behavior. Based on these patterns, users can create models that detect behavior associated with cyber attacks. If you'd like to learn more about the Democus Technologies cybersecurity detection and prevention plans, contact us. Thanks for So that I come to the end of the presentation. So a picture is worth, as the people say, picture is worth 1,000 words and the video is worth 10,000 pictures. So I just wanted to give this through this video. Cyber security விளையாடுற விஷயம் கிடையாது. So I always tell people, everybody has to learn how to secure your mail, how to secure your PIN number, how to enter. So right from
டேக்கிங் மணி இன் ஏடிஎம்லேருந்து ஆரம்பிச்சு digitally securing your phone-லேருந்து ஆரம்பிச்சு, it is very very important. இல்லாட்டி we will all be continue to export Facebookலயோ எதுலையுமே our passwords has to be very very secure. A lot of people வந்து keep a easy password only because நாங்க மறந்துடுவோம் அப்படின்னு ஈஸியா வைக்கிறாங்க. But that becomes the source of the attack, and their photos are getting exposed to adulterated. Lot of things, my friends, things have gone into lot of issues because of this. அதனால இதனால நிறைய பாதிப்புகள் ஜாஸ்தி இருக்கு. என்னை பொறுத்தவரை வந்து I just have to conclude with one statement. Either if we have to do this, learn it properly, you have a great future, so that we can save this country and save the planet basically, because there's a lot of threat that is coming, so there is a lot of people needed. So that's what is the message. Thanks to Hindu for giving the opportunity, and thanks to the team for patiently listening me through the session. Thank you. Become an employable engineer. Chennai Institute of Technology, one among the top 5 engineering colleges in Tamil Nadu in academic results. The best industry-connected institute. With world-class research centers. Placement training starts from day 1. Chennai Institute of Technology, Engineering Engineers. Counseling code 1399. Become the futuristic engineer at Sri Ishwar. Sri Isha College of Engineering and Autonomous Institution, Kinathakadavu, Coimbatore. Courses offered: UG, BE Computer Science and Engineering, BE Computer and Communication Engineering, BE Electronics and Communication Engineering,
BE Electrical and Electronics Engineering, BE Mechanical Engineering, BTech Artificial Intelligence and Data Science, BTech Computer Science and Business Systems, BTech Information Technology. We also provide PG courses like ME VLSI Design, ME Computer Science and Engineering, ME Engineering Design. Counseling code 2739. For more details and admission, please visit www.acce.ac.in or contact 73736 17171. இந்து தமிழ் திசையும் அம்ரிதா விஸ்வ வித்யாபீடமும் இணைந்து நடத்திய உயர்வுக்கு உயர்கல்வி நிகழ்ச்சியில் இன்றைய தினம் கிளவுட் கம்ப்யூட்டிங் பற்றியும் சைபர் செக்யூரிட்டி பற்றியும் மிகச்சிறந்த ஆளுமையாளர்கள் பல்வேறு விளக்கங்களையும் தெளிவுகளையும் நமக்கு தந்திருக்கிறார்கள். +2 முடித்த பிறகு அடுத்து நாம் என்ன படிக்க வேண்டும், எப்படியான படிப்புகளுக்கு இன்றைக்கு வேலை வாய்ப்புகள் உலகெங்கும் கொட்டி கிடக்கின்றன என பல்வேறு அருமையான தகவல்களை சிறப்பு வாய்ந்த பெருமக்கள் நம்மிடையே பகிர்ந்து கொண்டார்கள். இந்த இன்றைய நிகழ்வில் நம்மிடையே வந்து கிளஸ்டெக்ஸ் டேட்டா பிரைவேட் லிமிடெட்டின் ஃபவுண்டர் திரு பி வெங்கட்ரமணி அவர்களும், சென்னை சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் ப்ரொஃபசர் டாக்டர் ஜி நாகப்பன் அவர்களும் இன்றைக்கு சைபர் செக்யூரிட்டி படிப்பு குறித்தும் கிளவுட் கம்ப்யூட்டிங் பற்றியும் அதன் நிபுணத்துவம் வாய்ந்த திரு VS ஸ்ரீகாந்த் அவர்களும் எண்ணற்ற தகவல்களை நமக்கு அளித்திருக்கிறார்கள். இவர்கள் கூறிய தகவலின் அடிப்படையில் சிறப்பான படிப்பை தேர்ந்தெடுத்து +2 முடித்துவிட்டு அடுத்து வாழ்வில் உயர்வதற்கான உயர்கல்விகளை நீங்கள் அனைவரும் பெற வேண்டும் என்று இந்து தமிழ் திசை குடும்பத்தின் சார்பாக நெஞ்சார வாழ்த்துகிறோம். நாளைய உயர்வு உயர்கல்வி நிகழ்ச்சியில் நாளை மாலை 4:30 மணிக்கு ஆட்டோமொபைல் மற்றும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிப்புகள் பற்றி அந்த துறை சார்ந்த வல்லுநர்கள் நம்மிடையே பேச இருக்கிறார்கள். அவரது கருத்துக்களையும் கேட்டு பயன்பெறுமாறு மாணவர்கள் அனைவருக்கும் அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.